காயாங் ஹீரோ கூட எப்படியாவது சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி டைமில் ரெஸ்டாரண்ட்டில் 3 பேருமே ஒன்றா மீட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின்ட்டு என்னமோ நானும் ஹீரோவும் காலேஜ் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லி இன்ட்ரோ ஆகிறா. ஹீரோயினுக்கு இப்போ உங்கள் காலேஜ் ஃப்ரெண்டுங்கிறது தெரிஞ்சுட்டு, பட் ஹீரோ என்னன்னா காயாங் எல்லாமே வேணும்னு தான் செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இல்லாத டைம் இப்போ காயாங்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்காங்க. ஆமாம், நான் பார்த்துட்டு இருக்க கேஸையும் நீ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி வந்து நின்றுட்டுருக்கேன். இதெல்லாம் கோயின்சிடன்ஸ் மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது, அப்போ இதெல்லாம் நான் வேணும்னு செய்கிறேன்னு சொல்கிறீங்களா? இனி உங்கள்கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? நீங்கள் தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ நல்லவ மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆப்போசிட்டில் ஹீரோயினும் வரா. ஹீரோயினை பார்த்ததும் என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுத மாதிரி ஆக்டிங்கை போடுதா. ஹீரோயினும் ஏன் என்னாச்சு, ஏன் திடீர்னு இப்படி போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நான் உன் கூட ஃப்ரெண்டாக அதுக்கு ரீசன் ஹீரோட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உன்னை வச்சு வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தேகப்படுறாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் இனி நம்ம பார்த்துக்கிட வேண்டாம்னு சொல்லிட்டு ஏதோ நல்லவ மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்டு போகிறான். ஹீரோயினும் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போனதும் ஹீரோட்ட தான் போய் சண்டை போடுறாங்க. என்ன வச்சு அவங்க இன்ஃபர்மேஷன் வாங்க போகிறாங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி என்கிட்ட அவங்க கேஸ் ரிலேட்டடாக ஏதாட்டு சொல்லியிருக்கீங்களா? மாதிரி எதுக்கு அவங்ககிட்ட போய் அப்படி சொன்னீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், என்னோட ஒய்ஃப் எனக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற லாயருக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, நீ அவங்கள பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் முடியாது, அவங்க உங்களுக்கு காலேஜ் ஃப்ரெண்டு, எனக்கு இப்போ அவங்க ஃப்ரெண்டு, ஸோ நான் அவங்கள பார்ப்பேன் பேசுவேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே விடிஞ்சதும் ஸ்ட்ரெயிட்டாக காயங்கோட ஆஃபீஸில் போய் காயங்க தான் போய் மீட் பண்ணுறாங்க. போய் நேற்று நடந்துக்கிட்டதுக்கு சாரின்னு சொல்கிறாங்க. காயங்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை வச்சு நீங்கள் 2 பேரும் சண்டை போடாதீங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நைஸாக என்னோட கிளைண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ நம்ம அப்புறம் பேசலாமான்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரி சரி நான் இதை பேசுறதுக்காக தான் வந்தேன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் அப்படி எந்த கிளைண்ட்டுன்னு பார்த்தோன்னா இங்கே ஹீரோவோட அக்கா தான் இங்கே காயங்கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்காங்க. 2 பேரையும் பிரித்து வைக்கிறத பற்றி தான். ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போதே காயங்க என்னென்னா, கண்டிப்பாக ஹீரோ என் கூட சேர்ந்துட்டு எதுவுமே செய்கிறதுக்கு வரமாட்டான், ஸோ நான் ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், கூடவே ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக இருந்து தான் எனக்கு கிடைக்கிற சான்ஸை வச்சு நான் யூஸ் பண்ணணும்னு வேற அடுத்த பிளான் போட்டுட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயின் வெளியே வந்துட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்டில் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ஹீரோ டீல் பண்ணிட்டு அந்த கேஸில் இருக்கிற அக்யூஸ்ட் பெயிலில் வந்திருக்கான்ல, ஸோ அவன் என்னென்னா இப்போ சஞ்சுனை பிடிச்சி வச்சுட்டு காயங் லாயரோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற பையன் நீ தானே, போ இது என்னோட கீ, என்னோட காரை ஒழுங்காக போய் பார்க் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கான். போது அதுக்கு அவனை அடித்து அவன்கிட்ட காசை வேற பிடிங்கிட்டு போகிறான். ஸோ இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிற ஹீரோயின் கோவத்தோட அந்த ஆள்கிட்ட போயிட்டு, ஆமாம் வயசானவங்களா தானே இருக்கீங்க, புத்தி இல்லையா என்ன ஒரு சின்ன பையன்கிட்ட போய் காசை பிடிங்கிறீங்க, உங்களோட வேலையை அவனை பார்க்க சொல்கிறீங்க, அவனை உங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கான், இல்லைல்ல அந்த லாயருக்கு தானே பார்த்துட்டு இருக்கான், மாதிரி என்ன இவ்வளோ திமிரா வேலை வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது அந்த ஆள் என்னன்னா, உயிரோடு இருக்குன்னா ஒழுங்கு இங்கேருந்து கிளம்பி போயிருன்னு சொல்லி திட்டுறான். பதிலுக்கு ஹீரோயின், என்னையே நீ மேட்ரியா, என்னோட ஹஸ்பண்ட் யார் தெரியுமா, லாயர் தான், உன்னை பற்றி சொன்னால் ஸ்ட்ரெயிட்டாக நீ இப்போ இந்த இடத்துல நிற்காம ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டியது வரும்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு கிளம்பி போகிறாங்க. அந்த ஆளும் ஹீரோயினை பிடிச்சி திட்டலான்னு போனால் அதுக்குள்ளே சஞ்சுன்னு வந்துட்டு, ஆமாம் அவளோட ஹஸ்பண்ட் ஒரு லாயர் தான், இந்த சிஎல் சிட்டிலே இருக்குல்ல லாயர் குவான் தான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இவனுக்கும் தெரியுது, ஓ ஹீரோவோட ஒய்ஃப் இவ தான் சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஹீரோயின் இந்த டென்ஷனில் வீட்டுக்கு போனால் அங்கே வாசலில் என்னன்னா ஒரு ஆள் கை நிறையா ஆப்பிள் பாக்ஸை வச்சு நின்றுட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே, நீங்கள் தானே ஹீரோவோட ஒய்ஃபு, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆக்சுவலாக எனக்கு ஹீரோ நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறதுக்கு கூட அவர் தான் ரீசன், ஸோ என்னால் முடிஞ்சது, அதனால் இந்த ஆப்பிளை கிஃப்டாக கொண்டு வந்திருக்கேன் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கான். ஹீரோயினும் இப்படிலாம் சொல்கிறத பார்த்துட்டு இதை வாங்கவா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்தாலும் இதை கவனிச்சுட்டு, என்கிட்ட காசு இருந்தால் நான் நல்ல கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருப்பேன், ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங்கை போட்டதும் ஹீரோயினும் இல்லை பரவாயில்ல தாங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிள் பாக்ஸை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஆப்பிள் பாக்ஸை கொடுத்து விட்டது யாருன்னு பார்த்தோம்னா அந்த அக்யூஸ்டு தான். என்னென்னா அந்த ஆப்பிள் பாக்ஸுக்குள்ளே கட்டுக்கட்டாக பணம் இருக்கு போல், ஹீரோ லஞ்சம் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவை மாட்டி விடுறதுக்காக இப்படி பண்ணியிருக்கான். ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவோட ஆஃபீஸ்க்கும் கால் பண்ணி இப்படி ஹீரோ லஞ்சம் வாங்கியிருக்கதா வேற சொல்லியிருக்கான். ஸோ ஆனால் அங்கே இருக்கிற ஹையர் ஆஃபீஸர் ஹீரோவை கூப்பிட்டு வச்சு, இப்படி எங்களுக்கு கால் வந்திருக்கு, நீ லஞ்சம் வாங்கினதான்னு சொன்னதும் ஹீரோ அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, நான் வாங்கவும் இல்லைன்னு சொல்லும்போது, எனக்கு உன்னை பற்றி தெரியும், இருந்தாலும் நீ சேஃபாக இருந்துக்கோ, அந்த ஆள் ஏதோ உனக்கு அகேன்ஸ்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஸோ உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் சொல்லி வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வராங்க. அப்போது வீட்டில் இருந்துட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் கொடுத்து விட்டு அந்த ஆப்பிளை தான் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ போல் ஹீரோவும் சொல்கிறாங்க ஹீரோயின்ட்ட, இப்படி நான் லஞ்சம் வாங்கினதா ஆஃபீஸ்க்கு கால் வந்திருக்கு, ஸோ எந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து உன்ட்ட எதுவும் தந்தாலும் நீ வாங்கிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஹீரோயினுக்கே ஞாபகம் வருது, ஓ நம்ம வேற ஆப்பிள் வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆப்பிள் பாக்ஸை போய் பார்க்காங்க. பார்த்து அந்த அடியில் என்ன இருக்குன்னு பார்த்தா கட்டுக்கட்டாக பணம் இருக்குன்னு ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் திடீர்னு ஒரு
4-5 போலீஸ்ங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த ஆப்பிள் பாக்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் லஞ்சம் வாங்கினதான்னு சொல்லி ஹீரோவை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் இல்லை அவர் மேலே தப்பு கிடையாது, என் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. பார்த்து இது எல்லாமே ஹீரோயினோட கனவு தான். ஸோ அது ரியலாகவே கத்தி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து பார்த்து ஹக் பண்ணி ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டே அந்த பாக்ஸை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரெயிட்டாக காயங்கிட்ட கொண்டு போய் காமிச்சாச்சு. இப்படி பாக்ஸ் வந்துச்சு, பார்த்தா அதில் கட்டுக்கிட்டா பணம் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி கொண்டு போய் காட்டிகிட்டு இருக்கா. காயாங்கும் இதை பார்த்ததும் அவளுக்கு தெரியுது அந்த அக்யூஸ்ட் பண்ண வேலை தானே. ஆனால் இங்கே ஹீரோயின்ட்ட என்ன சொல்கிறான்னா, நீ இதை மறைச்சி வச்சுருந்தா தான் பிரச்சனை, பேசாமல் ஹீரோட்ட போய் உண்மையை சொல்லிவிட்டு இதை அவங்ககிட்ட கொடுத்துரு, பிரச்சனை முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. ஸோ நானே உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு வேற சொல்கிறா. கூடவே அந்த பாக்ஸை எடுத்து சஞ்சுனை வச்சு காரில் கொண்டு போய் வைக்க சொல்கிறாங்க. சஞ்சுனும் அந்த பாக்ஸை எடுத்து கொண்டு போய் காரில் வைக்கும்போது கரெக்டாக ஒரு கார் பக்கத்தில் இருக்குது. அந்த காரை தள்ளி விடும்போது அதை கீழே வச்சுட்டு போகிறான். அந்த டைம் கரெக்டாக அந்த பாக்ஸ் பக்கத்தில் ஒரு கார் வந்து நிற்குது. ஸோ அந்த பாக்ஸை மாற்றி வேற ஒரு பாக்ஸை வச்சுட்டாங்க போல. இது எல்லாம் காயாங்கோட வேலை தான். ஹீரோயினும் அந்த பாக்ஸை கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக அடுத்ததாக ஹீரோட்ட கொண்டு போய் கொடுத்து நடந்ததெல்லாம் சொல்கிறா. ஹீரோவும் அந்த பாக்ஸை எடுத்து அங்கே இருக்கிற ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியே நிற்கிற ஹீரோயின் தான் ஹீரோ நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வேளைக்கு ஹீரோவுக்கு ஏதாவது இதனால் பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா ஆஃபீஸர்ஸ் முன்னாடியும் மண்டி போட்டு, தப்பு என் மேலே தான், நான் தான் அந்த தப்பெல்லாம் செஞ்சேன், ஹீரோக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்கள் பனிஷ் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே இருக்கிற ஹையர் ஆஃபீஸரும் பரவாயில்ல, உன்னோட ஒய்ஃப் உனக்காக இவ்வளோ பேசுகிறான், ஆனால் இந்த ஆப்பிளுக்கு இந்த அளவுக்கு யோசிக்க வேண்டாம்னு சொல்லும்போது ஹீரோயினும் அந்த பாக்ஸை எட்டி பார்க்காங்க. உள்ளே வெறும் ஆப்பிள் மட்டும்தான் இருக்குது. அந்த ஹீரோயின் பார்த்தா பணக்கட்டு எதுவுமே இல்லை. ஸோ இந்த பாக்ஸை மாற்றி வச்சுட்டு ஹீரோயினை முட்டாள் மாதிரி காட்டுறதுக்காக காயாங் போட்ட பிளான் தான் இதெல்லாம். ஸோ அப்படியே அங்கே இருக்கிற ஹையர் ஆஃபீஸர் ஹீரோவை தனியாக கூப்பிட்டுட்டு, இந்த பொண்ணு உன்னோட லைஃப்பில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உன்னோட லைஃப் போர் அடிக்காது, அது மட்டும் இல்லை அவளுக்காக கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணணுன்னு வேற சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. உள்ளே பணக்கட்டை பார்த்தோம், ஆனால் வெறும் ஆப்பிள் தான் இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நைட் டைம் போல் ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு கிளாஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. நேற்று நடந்ததை என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டே, எனக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்காங்க. போதாதுக்கு போ ஃபஸ்ட்டு போய் அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஹீரோயினும் எனக்கு உண்மையாக இல்லை, என்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன்னு சொன்னதை வச்சுட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அந்த அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. விடிய விடிய அழுதுருப்பாங்க போல். என்னை விடிஞ்சதும் ஹீரோயின் சமையல் பண்ணிட்டு இருக்கிறப்போ கண்ணில் எங்கே ஹீரோவுக்கு தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோவும் பக்கத்தில் போயிட்டு, என்னாச்சு என் கூலிங் கிளாஸ் போட்டு செஞ்சுருக்கேன், ஒரு வேளைக்கு அழுதியா என்னன்னு சொல்லும்போது, நான் அழலாம் செய்யலையே, இது ஃபேஷன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் ஹீரோக்கு தெரியுது, போய் அந்த கூலிங் கிளாஸ் எடுத்து பார்த்தா கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு. ஸோ ஹீரோ பொறுமையாக ஹீரோயின்ட்டு சொல்கிறாங்க, நேற்று நடந்துக்கிட்ட மாதிரி எப்பவும் நடந்துக்கிடாத, என்கிட்ட எதுவுமே மறைக்காத, உன்னை பற்றி என்னை கவலைப்பட வைக்காதுன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு, நான் உங்களோட கேஸ் முடிகிற வரைக்கும் காயாங்க பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நேற்று இந்த ஆப்பிள் பாக்ஸை வச்சு நான் அவங்கள போய் பார்த்து பேசினேன், அவங்க தான் உங்கள்கிட்ட வந்து எல்லாம் உண்மையை சொல்லி பேச சொன்னாங்க, அதனால தான் வந்து செஞ்சேன்னு சொல்லும்போது இப்போ ஹீரோ என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, அப்படின்னா காயாங்க வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னு நினச்சிக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்க கோர்ட்டுக்கு போகிறப்போ அங்கே காயாங்க மீட் பண்ணி, நீ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. பதிலுக்கு அவளும், எனக்கு ஹீரோயின் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஸோ அதனால தான் நான் அதை பண்ணேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது, நீ இதை பெருசாலாம் எடுத்துக்கிட வேண்டாம்னு சொல்லும்போது ஹீரோவும், இல்லை லாஸ்ட் டைம் நான் உன்ட்ட பேசுகிறப்போ ரொம்ப ஹார்ஸாக பேசிட்டேன், சாரின்னு சொல்கிறாங்க. பதிலுக்கு அவனா, நீயும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், ஸோ நான் இதை அவ்வளோவா பெருசாக எடுத்துக்கிடலை, நீயும் அதை பெருசாக எடுத்துக்கிடாதுன்னு சொல்லிட்டு இது நல்லவோ மாதிரியே ஹீரோட்ட நடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஆனால் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவோட அக்காவை தான் மீட் பண்ணுறான். இப்படி ஹீரோயின் லஞ்சம் வாங்கிட்டா, இதனால் கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் உங்கள்கிட்ட மறைச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோட அக்காட்டையும் போய் ஒரு ஆக்டிங் போட்டுட்ருக்கா. இதுக்கு ஹீரோட அக்காவும், என்னது லஞ்சம் வாங்கினா, இது வாங்கினதுனால என்னோட தம்பிக்கு ஹீரோக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், இவ்வளோ நான் சும்மா விட போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா, ஹீரோவோட ஃபேமிலியில் இருக்கிற பெரியவங்க எல்லாருமே மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் வர வச்சு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரியவங்க எல்லாருமே வருவாங்க. ஹீரோவும் இதை தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு, நான் இப்போ தாத்தாவோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன், நீயும் சீக்கிரமாக வந்துட்டு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு வான்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டைம் கரெக்டாக ஹீரோயினுக்கு அந்த ஆப்பிள் பாக்ஸ் கொடுத்து அந்த ஆளை பார்க்காங்க. ஸோ 5 பேரும் சேர்ந்து அந்த ஆளை பிடிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அந்த ஆளும் எங்கெல்லாமோ வளைஞ்சு நனைஞ்சு போயிட்டு இருக்கான். ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் விடுததாவே இல்லை. அவனும் லாஸ்ட்டில் ஒரு பாரில் போய் ஒளிஞ்சுக்கிறான். பாரில் இருக்கிற ஓனரும், இங்கே நீங்கள் தேடி வந்த ஆள்லாம் இல்லை, வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்குள்ளே சண்டை போயிட்டு இருக்கு. ஆனால் அப்படியே நைட் டைம் ஆகுது. இங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாருமே ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாருமே இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆனதும் இருக்கிற பெரியவங்க எல்லாருமே, எப்படி முதல் முறையே அந்த பொண்ணு இவ்வளோ நேரம் எங்களெல்லாம்
பெரியவங்களெல்லாம் வெயிட் பண்ண வைக்கலாம், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஏதாட்டும் டிராஃபிக்காக இருக்கும், அதனால தான் வராமல் இருப்பா, சீக்கிரமாக வந்துருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா லாஸ்ட்டாக அந்த பார்ல ஓனர் சண்டை போட்டு இவங்க 5 பேரையும் வெளியே அனுப்பிடுறாங்க. ஸோ வெளியே வந்து நிற்கிறப்போ தான் கூட இருக்கிற ஃப்ரெண்டு ஹீரோயின்ட்ட சொல்கிறா, நீ இப்போ இங்கே இருக்கக்கூடாது, இப்போ நீ உன்னோட தாத்தாவோட வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோயினுக்கும் ஞாபகம் வருது. போச்சு லேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அறக்க பறக்க ஓடி வராங்க. ஆனால் இங்கே இருக்கிற பெரியவங்கலாம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியும் வரல அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே கோவப்பட்டுட்டு எல்லாரையும் திட்டிட்டு அங்கே இருக்க பெரியவங்களாம் கிளம்பி போகிறாங்க. ஆனால் அவங்க போன அடுத்த செகண்ட் தான் ஹீரோயின் அந்த இடத்துக்கே வாரா. ஸோ தாத்தா 2 பேரையும் கூப்பிட்டு வச்சுட்டு ஹீரோயினை தான் திட்டிகிட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சு, எதுக்கு இவ்வளோ லேட்டாக வந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோயின் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக அந்த ஆப்பிள் பாக்ஸ் கொடுத்தனவை பற்றி இங்கே சொன்னோன்னா நம்மளை வச்சு ஹீரோவுக்கு தான் பிரச்சனை வரும், ஸோ நம்ம இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மறந்துட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன், அதனால் இங்கே வர வேண்டியதை மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தாத்தாக்கு கோவம் வருது. இங்கே ஹீரோக்கு ஹீரோயின் சொல்கிறத நம்பவே முடியல, ஷாக்கில் இருக்காங்க. ஆனால் ஹீரோட அக்கா என்னன்னா, தாத்தா இவ இது மட்டும் பண்ணலை, நான் இன்றைக்கி ஹீரோட ஆஃபீஸ்க்கு போனேன், இவ ஹீரோ பேரை வச்சு ஏதோ லஞ்சம் வாங்கியிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்கிறாங்க. தாத்தாவும் ஹீரோயின் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காளான்னு சொல்லிட்டு, நீ சின்ன பொண்ணாக இருந்தாலும் நீ இந்த குடும்பத்துக்கும் ஹீரோவுக்கும் ஏற்ற பொண்ணாக இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் நான் இதை உன்ட்டு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ இந்த கேப்பில் ஹீரோயின் எங்கேயோ போயிருந்தாங்க. ஹீரோவும் ஹீரோயின் எங்கே போனான்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறப்போ கிடைக்கல. வீட்டுக்கு போய் பார்க்காங்க, வீட்லையும் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணி கேட்காங்க. அவங்க அம்மாவும் வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைம் கரெக்டாக ஃப்ரெண்டுட்டு ஃபோன் கால் வருது. ஹீரோ தான் அட்டன் பண்ணான்னு தெரிஞ்சதுமே, நீங்கள் ஹீரோயினை ரொம்ப திட்டிடாதீங்க, அவன் மேலே தப்பு கிடையாதுன்னு சொல்லும்போது, ஏன் என்ன நடந்துச்சுன்னு கேட்காங்க. அப்போ ஹீரோயின் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலையா, ஆக்சுவலாக அன்றைக்கி அந்த ஆப்பிள் பாக்ஸை டெலிவரி பண்ணவொன்னே நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம், அவனை பிடிக்க போனதுனால தான் அவள் இன்றைக்கி வரதுக்கு லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் உண்மையும் சொல்கிறான். ஸோ ஹீரோக்கும் தெரியுது. ஸோ ஹீரோயின் எங்கே போயிருக்கான்னு சொல்லி தேடுறதுக்காக எல்லா பக்கமும் போய் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினை பார்த்தோன்னா தாத்தா திட்டின திட்டில் அழுதுகிட்டே ஒரு பக்கமாக நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ கையில் போட்டிருக்க ரிங் ஞாபகம் வருது. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா நினச்ச மாதிரியே அந்த ஸ்டார்ஸ் பார்க்குற இடத்துக்கு தான் ஹீரோயின் வந்திருக்காங்க. ஹீரோவும் கரெக்டாக அங்கே வந்து ஹீரோயினை பார்த்ததுமே, இப்படி தான் உன் இஷ்டத்துக்கு வருவியா, என்கிட்ட எதுவுமே மறைக்கக்கூடாது, பொய்க்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் நீ இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே என்கிட்ட மறைச்சிருக்கேன்னு சொல்லும்போது பதிலுக்கு ஹீரோயினும், நீங்கள் கூடவே என்னை வச்சு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் அதனால தான் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னு சொல்லும்போது, நீ உண்மையிலே ஒரு முட்டாள் தான், அதுக்குன்னே நீ யார்ட்டையும் சொல்லாமல் இப்படி வந்து இருந்தேன்னா அது என்னை கூட கொஞ்சம் தான் ஃபீல் பண்ண வைக்குன்னு சொல்லும்போது அப்படியே ஹீரோயின், ஆமாம் நான் முட்டாள் தான், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியுது நான் முட்டாள் தான் சொல்லி அழுறாங்க. ஆனால் ஹீரோ என்னென்னா ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் இவங்க 2 பேரோட ஃபஸ்ட்டு கிஸ். பட் ஹீரோயினுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு கிஸ் போல். பட் இந்த ஷாக்கில் திடீர்னு மயக்கம் போட்டுட்டு கீழே விழுந்துருந்தாங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் தாத்தாவை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் முன்னாடி அவ்வளோ ஹார்ஸாக பேசிட்டு வந்ததை நினச்சி இப்போ தாத்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கூட இருக்கிற ஹீரோவோட அங்கிளும், நான் ஹீரோக்கு வேணால் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. பட் அங்கே ஹீரோ என்னென்னா, இப்போ ஹீரோயின் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ தாத்தாவும் ஹீரோட அங்கிளும் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் போய் பார்க்காங்க. அங்கே டாக்டர் என்னென்னா ஏதோ பெருசாக ஷாக் ஆகியிருக்காங்க, அந்த ஷாக்னால தான் மயக்கம் போட்டிருக்காங்க, அவங்க இப்போ கண் முழிச்சதும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ தாத்தா என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, தாத்தா ரொம்ப ஹார்ஸாக திட்டினால தான் அந்த தாங்கிக்கிட முடியாமல் ஹீரோயின் மயக்கம் போட்டுட்டான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும் ஹீரோயின் எதனால் மயக்கம் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இனி இங்கே இருக்க வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம இருந்து ஹீரோயினை பார்த்துட்டு போகலான்னு சொல்லும்போது, இல்லை வேண்டாம், அவள் ரொம்ப சின்ன பொண்ணு, நான் ரொம்ப அவளை திட்டேன், ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஹீரோவை விட்டுட்டு. ஸோ ஹீரோ அங்கேருந்து அதுக்குள்ளே ஹீரோயினே கண் முழிச்சிட்டாங்க. ஹீரோவும் கொஞ்சம் தயக்கத்தில், அது என்ன ஜஸ்ட்டு கிஸ் தானே பண்ணேன், அதுக்கு ஏன் மயக்கம் போட்டு விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வா கிளம்பி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே ஹீரோயின் பார்த்தா தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு இப்படி நாங்கள் கிஸ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஹீரோ என்னன்னா, இதுக்கே அவள் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அப்படின்னா அவள் எந்த அளவுக்கு சின்ன பொண்ணாக இருப்பாள், கண்டிப்பாக நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு அவட்ட சாரி கேட்கணும், நான் ஏன்னா அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்பி போகிறப்போ அதில் ஒருத்தி மட்டும் ஹீரோயின்ட்ட வந்துட்டு, அம்மா உன்னை கிஸ் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ உன்னை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன்னு உன்ட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே, அதான் என்னை கிஸ் பண்ணிட்டாங்களா, கிஸ் பண்ணால் லவ் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, ஒரு வேளைக்கு ஹீரோன்ட்ட அப்புறமா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுதா. ஸோ இப்போ ஹீரோயினுக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கு, ஹீரோ தன்னை லவ் பண்ணுறாங்களா இல்லையா, மாதிரி எதுக்கு கிஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கொண்டு போய் காயாங்கிட்ட தான் போய் கேட்கா. பட் இவ பேரை சொல்லாமல் என்னோட ஃப்ரெண்டுக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கேட்கா. ஆனால் இங்கே காயாங்க்கு நல்லாவே புரியுது நேற்று 2 பேரும் கிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே இப்போ வேணும்னு என்ன சொல்கிறாங்கன்னா, பசங்க பொண்ணுங்களை கிஸ் பண்ணாங்கன்னா வெறும் லவ்
லவ் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஒரு ஃபன்னுக்கு கூட அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி புரியவை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஹீரோயினுக்கு இதை கேட்டதுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த டைம் கரெக்டாக ஹீரோ கால் பண்ணி தனியாக ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஹீரோ என்னன்னா, ஹீரோயின் வந்ததுமே நேற்று நைட்டு நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, தெரியாமல் உனக்கு கிஸ் பண்ணிட்டேன், என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, அது ஒரு மிஸ்டேக் தான் சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஹீரோயின் ஹீரோ லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு குழம்பி போய் இருந்திருப்பாங்க. ஹீரோ இப்போ கிஸ் பண்ணதை மிஸ்டேக்குன்னு சொல்லும்போது கோவத்தோட, நான் இப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல, சுற்றி இருக்கிற எல்லா ஆட்களும் கெட்டவங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் தான் ரொம்பவே ஒஸ்ட்டுன்னு சொல்லும்போது, ஒஸ்ட்டா, நான் என்ன ஒஸ்ட்டு, என்னோட ஒய்ஃபை கிஸ் பண்ணேன், அதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லும்போது, அதான் சொல்லிட்டீங்களே மிஸ்டேக்கு லவ் இல்லைன்னு, மாதிரி என்ன, இனி உங்களோட கை என் மேலே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் இப்படி நைட் டைமில் தனியாக போக வேண்டாம், என் கூட வான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்தா, உங்களை என்ன தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பட் நெக்ஸ்ட் டே அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அங்கேயும் ஹீரோ கூட சண்டை போட்டதை தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பொறுமையாக அவங்க அம்மாட்ட, ஆமாம்மா நீயும் அப்பாவும் எப்படி ஃபஸ்ட் கிஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மாவும், இல்லை நான் உங்கள் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கிஸ் கிடையாது, ஆல்ரெடி உங்கள் அப்பாவுக்கு ஃபஸ்ட் லவ்னு ஒன்று இருந்துச்சு, நான் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, அப்போ ஹீரோக்கும் ஃபஸ்ட் லவ் ஃபஸ்ட் கிஸ்னால் என் கூட கிடையாது வேற யார் கூட தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே காயாங்க பார்த்தோன்னா, ஹீரோவோட அக்காவை பார்த்துட்டு, நான் பேசாமல் ஹீரோவுக்கு ட்ரை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன், ஏன்னா போக போக ஹீரோவும் ஹீரோயின் தான் ஒன்று சேர்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது, இதுக்கு ஹீரோட அக்கா நானா, இல்லை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணுவோம், ஹீரோக்கு நீ நான் ரொம்ப பிடிக்கும், ஃபஸ்ட்டு வேணும்னா கொஞ்ச நாளைக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு என்னோட தாத்தாவோட ஊருக்கு போகிறேன், நீ அந்த கேப்பில் ஹீரோ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்போ எல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட்டாக ஹீரோயினை இப்படி ஊருக்கு போகிறோம் கிளம்புன்னு சொல்கிறாங்க. என்னென்னா இன்னும் ஒரு வாரம் கழித்து அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு ஈவெண்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணணும், நீயும் கூட வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. அது கூட ஹீரோக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க இப்படி ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறேன்னு. பட் ஹீரோ வந்து ஹீரோயினை அனுப்புறதுக்கு இஷ்டம் இல்லை வேண்டாம், நாங்கள் ஈவெண்ட் அப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா வரோம், உன் கூட அவளை அனுப்புறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோவோட அக்கா என்னென்னா, வேணும்னே அப்படியா நான் கூட்டிகிட்டு போகிறது உனக்கு பிரச்சனை இல்லையா, சரி நானே ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஹீரோயினும் ஹீரோ வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஓகேன்னு சொன்னது ஹீரோ மேலே தான் மொத்த கோவமும் திரும்புது. ஹீரோ ரிட்டன் கால் பண்ணுறாங்க வேண்டான்னு சொல்கிறதுக்கு. ஆனால் இந்த காலை ஹீரோயின் அட்டன் பண்ணிவிட்டு, அதான் போன்னு சொல்கிறீங்களே மாதிரி என்ன, ஒரு வாரம் வீட்டில் இருந்து தனியாக இருந்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு ஹீரோ மேலே இருக்கிற கோவத்தில் ஹீரோவோட அக்கா கூட சேர்ந்து அங்கே தாத்தாவோட ஊருக்கு போயாச்சு. ஸோ இங்கே ஹீரோ நைட் வந்ததுமே ஹீரோயின் இல்லைன்னு தெரிஞ்சதுமே ஹீரோயினை மிஸ் பண்ணுறாங்க. பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினோட அம்மாவை கூட போய் பேசி அங்கே தான் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே மறுநாள் விடிஞ்சா ஹீரோயின் ப்ராப்பராக எழுந்திரிச்சு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சிட்டு துணியை துவச்சிட்டுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்து பெண் மாதிரி கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோ வீட்டில் தனியாக இருக்கும்போது என்னமோ ஹீரோயினை பார்க்க வந்த மாதிரி காயங்க இப்போ ஹீரோவோட வீட்டுக்கு போகிறான். ஆக்சுவலாக இவளுக்கு ஃபஸ்ட்டே தெரியும் ஹீரோவோட அக்கா ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கேயே முடியுது. இனி வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடை பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோட்டிருந்து ஹீரோயினை பிரிக்கிறதுக்காக ஹீரோவோட அக்கா ஹீரோயினை கூட்டிகிட்டு தாத்தாவோட வில்லேஜுக்கு போயிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் காயாங் எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோயினை பார்க்க வந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வரா. அதுலேயும் ஹீரோட்ட, நான் எப்பவும் போர் அடிக்கிற டைம் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வருவேன், ஆனால் அவள் இங்கே இல்லைங்கிறது எனக்கு தெரியாது, சாரின்னு சொல்கிறதுக்கு ஹீரோ அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் நான் ஹீரோயினுக்காக குக்கீஸ் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுக்கா போது, அதுக்கு நான் என்னோடய கையை கொஞ்சம் கழுவணும், பாத்ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது வேணும்னு ஹீரோ மேலே போய் விடுறா. ஹீரோவும் அவளை தள்ளி தான் வைக்காங்க. அப்படியே பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு இன்னும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் இருக்கிற தண்ணியெல்லாம் மேலே ஊற்றிக்கிட்டு, என்னோட ஷர்ட் தெரியாமல் நனைஞ்சிட்டு உன்ட்ட வேறு ஏதாவது ஷர்ட் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின்ட்டு எங்கே இருக்குன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ரூமுக்குள்ளே போனால், இல்லை பரவாயில்ல உன்னோடது இருந்தாலும் தான்னு சொல்கிறாங்க. ஹீரோ அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட்டை எடுத்து அவள் கையில் கொடுக்காங்க. அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகும்போது, நான் டிஷர்ட்டை நெக்ஸ்ட் டே வரதப்போ உன்ட்ட கொண்டு வந்து தந்துடுறேன், ஒரு வேளைக்கு இது ஹீரோயினுக்கு தெரிஞ்சால் அவள் ஏதாவது தப்பாக நினைப்பான்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல அந்த டிஷர்ட்டை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியோ அங்கேருந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. ஸோ அப்படியே வில்லேஜில் இருக்கிற ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அங்கே இவங்க ஃபேமிலி மாதிரி இருக்கிற ஒரு ஃபேமிலியை சேர்ந்த ஒரு சின்ன பையன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான். ஆனால் அதை பார்க்குற 4 சின்ன பசங்க அந்த பையன்ட்ட போய், இது என்ன ட்ரெஸ், ஏன் இப்படி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற ஹீரோயினும் அங்கே போய் அந்த 4 பசங்களை திட்டி அனுப்பி விடுறாங்க. அப்படியே அந்த பையன் என்னன்னா ஹீரோயினை பார்த்துட்டு, ஆமாம் நான் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன்னா என்ன, அவங்க என்னை டீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும், இருந்தாலுமே பரவாயில்ல நான் அதை அவாய்ட் பண்ணதுக்கு
அதுக்காக அமைதியாக இருந்தேன். நான் உங்கள்கிட்ட ஹெல்ப்லாம் கேட்கலன்னு சொல்லிட்டு திமிரா பதில் சொல்கிறான். ஹீரோயினும் என்னடா இந்த பையன் இப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு, ஆமாம் உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பையன் என்னன்னா, நான் குவான் ஃபேமிலியில் இருக்கிற 35வது பரம்பரையை சேர்ந்த யோ யாங். ஆமாம் உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயினும் என்னோட பேர் யோன் ஜங் சுக், நான் 5 பிரின்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட பேர் தான் 5 பிரின்சஸ். அந்த பையனும் இதை கவனிச்சுட்டு, அப்போது உன்னோட முன்னோர்கள் வாழ்ந்த ஃபேமிலியை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாதான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்ருக்கான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, அதனால் உன்னை விட்டுருந்தேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். பார்த்தா அந்த வழியாக ஹீரோவோட அக்காவும் ஆன்ட்டியும் வராங்க. இந்த குட்டி பையனை பார்த்ததுமே ரொம்ப மரியாதையை கொடுத்து பேசுகிறாங்க. என்னென்னா இவங்க குடும்ப முறைப்படி அந்த பையன் இவங்களுக்குலாம் அங்கிள் உண்டு போல், பெரிய ஆள் போல். ஸோ ஹீரோயினும் அங்கிளான்னு தெரிஞ்சுட்டு ஹீரோயினும் மரியாதையாக ஒரு வணக்கத்தை வைக்காங்க. ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது. ஹீரோவோட அக்கா இன்னும் டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற பித்தாளை பாத்திரத்தெல்லாம் ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு விளக்குன்னு சொல்லிட்டு போயிதாங்க. ஹீரோயினும் அங்கே ஹீரோ மட்டும் தனியாக இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இங்கே டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அந்த பாத்திரத்தை கழுவிட்டு இருக்காங்க. பட் ஹீரோவை பார்த்தோன்னா ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க போல். ஸோ ஹீரோயினை பார்க்கறதுக்காக நைட் டைமே இங்கே வில்லேஜுக்கு வந்துருந்தாங்க. ஸோ எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு ஒரே ரூமில் மட்டும் லைட் ஏறுது. என்னென்னு எட்டி பார்த்தோன்னா ஹீரோயின் கண்ணில் தூக்கத்துலையும் கையில் பாத்திரத்தையும் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ போனதுமே ஹீரோயின் பார்த்ததும் ஹக் பண்ணிவிட்டு என்னை மட்டும் ஏன் தனியாக விட்டீங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. ஆனால் இப்படி ஹக் பண்ணி அழுகிறது ஹீரோக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தையே சாம்பல் வச்சு விளக்குனா நல்லா விளக்கிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் சொல்லியும் கொடுக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயின் என்னென்னா, ஆமாம் நீங்கள் நாளைக்கு தானே வரணும், ஏன் இப்போவுமே வந்துட்டீங்கன்னு சொல்லும்போது, ஒன்று நினச்சி நான் கவலைப்பட்டேன், அதனால தான் சீக்கிரமாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த சாம்பலை எடுத்து ஹீரோயினோட கன்னத்தில் பூசுறாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு, அதான் என்னை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா, அப்போ எதுக்கு தொடுறீங்கன்னு சொல்லும்போது, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்னை ஹக் பண்ணுறிய, அதை என்ன பண்ணுறது, நீ இப்படி சொல்ல தான் நான் அதை செய்யணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் கறியை பூசி விளையாட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படியே மறுநாள் பார்த்தோன்னா ஹீரோவோட அக்கா ஹீரோயின் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தா. 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்குள்ளே வந்துட்டானு சொல்லிட்டு, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஹீரோவும் நான் வந்தால் என்ன தப்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய் தாத்தாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இப்போ ஹீரோயினை பார்த்துட்டு, ஆமாம் நீ தானே அவனை வர சொன்னேன், ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த பித்தாளையை நல்லா பாலிஷ் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது, இல்லையே அவர் என்ன நினச்சி கவலைப்பட்டார், அதுக்காகத்தான் வந்தார், நீங்கள் கேட்ட பாத்திரம் அந்த இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. 2 பேரும் சேர்ந்து நல்லா பலன்னு விளக்கி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஏதோ மெமோரியல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக எல்லா பெரியவங்களும் வந்திருக்காங்க. அதில் அந்த குட்டி பையனும் வந்திருக்கான். ஹீரோவும் அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப மரியாதையாக அங்கிள்னு சொல்லி தான் பேசுகிறாங்க. லாஸ்ட் டைம் நான் உங்களை பார்த்ததை விட இப்போ நீங்கள் நல்லாவே வளர்ந்துட்டீங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் உங்களை விட ஹைட்டாக வருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்போ பக்கத்தில் இருக்க ஹீரோயினை இதுதான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க, அதுக்குள்ளே அந்த குட்டி பையனும் ஆமாம் நான் நேற்றே அவங்கள பார்த்து பேசிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதுலேயும் அதில் இருக்கிற பெரியவங்களாம் லாஸ்ட் டைம் ஹீரோயின் இவங்களை மீட் பண்ண வரலன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கோவத்தோடைய ஹீரோயின்ட்ட இந்த குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்குமோ அப்படி கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோயினுக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ தாத்தா தான் ஹீரோயினை காப்பாற்றி விட ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இப்படியே விட்டால் சரி வராதுன்னு சொல்லிட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தாத்தா ஏதோ பழங்காலத்து புக்கு ஒன்று படிப்பாங்க போல். ஸோ அந்த புக்கோட நேமை சொல்லி உங்களுக்காக நான் அதை சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற லைன்ஸை போயமாக எல்லாரும் முன்னாடியும் சொல்லி காட்டுறாங்க. இதை கேட்டதுமே அங்கே இருக்கிற பெரியவங்கள்லாம் ஹீரோயின் மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. கூடவே ஹீரோவோட தாத்தாட்ட, நான் நிறைய குடும்பத்தில் உள்ள பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், ஆனால் உங்கள் குடும்பத்து பொண்ணு இந்த அளவுக்கு இருப்பான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்கும் ஹீரோயினை நினச்சி பெருமையாக இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் அந்த குட்டி பையன் என்னென்னா ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு, நான் ஹீரோயின் அந்தளவுக்கு அந்த போயத்தை எல்லோரும் முன்னாடியே சொல்லுவாங்கிறத எதிர்பார்க்கல, எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு, ஹீரோயினோட கண்கள் ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் என்ன அவள் கொஞ்சம் முன்னாடி பிறந்துட்டா, கண்டிப்பாக என்னோட ஏஜில் இருந்தால் அவளை என்னோட ஒய்ஃபாக மாற்றிருப்பேன் அப்படின்னு ஹீரோட போய் சொல்லிருக்காங்க. ஹீரோ என்னடா குட்டி போய் இந்த அளவுக்கு சொல்கிறான்னு தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினை என் கூட தனியாக வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக போகிற டைமில் ஹீரோவோட அக்கா ஸ்டாப் பண்ணிட்டு, எங்கே போகிறீங்க, எங்கேயும் போகக்கூடாது, ஹீரோயினுக்கு இந்த மாதிரி டைமில் நிறைய வேலை இருக்குது, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆனால் பின்னாடியே அந்த குட்டி பையன் வந்துட்டு, ஏன் அவங்க போனால் என்ன, இப்போ இந்த 25வது பரம்பரையில் இருக்கிற ஒரே வாரிசு ஹீரோ தான், அவன்கிட்ட போய் நீ இப்படி நடந்துக்கிற, இதை பற்றி நான் அங்கே இருக்கிற பெரியவங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போக, ஹீரோவோட அக்காவும் இல்லை போய் சொல்லிடுறாங்க மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்து போயிட்டாங்க. ஸோ அப்படியே ஹீரோயினை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. என்னன்னா இன்னைக்கு அவங்க அப்பா அம்மாவோட நினைவு நாள் தான் போல. ஸோ அந்த மாதிரி நாள் அப்போ இந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு வானத்தை பார்த்தோன்னா என்னோட அப்பா அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கும், அதை நான் உன்கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் நைட் டைம் எல்லாமே முடிஞ்சதும் அங்கே இருக்கிற பெரியவங்கலாம் கிளம்பி போகிறப்போ ஹீரோவை பார்த்தது அடுத்தது ஒரு நல்ல செய்தி சொல்லுவேன் நாங்கள் எதிர்பார்க்கோம், வேணும்னா ஹெர்பல் மெடிசன் கொடுத்து விடுதோம்ப்பா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. பின்னாடியே தாத்தாவும் வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு, சரி நீ போய் ரெஸ்ட் எடு, இன்னும் உனக்கு பெரிய கடமைலாம் இருக்குது, அடுத்த வாரிசு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு வேற சொல்லிட்டு போகிறாங்க. என்ன அதுக்குள்ளே இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் தடுமாறி ஹீரோயின் ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஹீரோயின் என்னன்னா, இன்றைக்கி வேலை பார்த்ததுல என் ஷோல்டர்லாம் வலிக்குது, கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்கன்னு
சொல்லிட்டு ஹீரோட்ட கொடுக்க ஹீரோவும் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. பட் போக போக ஹீரோவுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. மெதுவாக ஹீரோயினோட காது பக்கத்தில் போய் ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்டா அதுக்குள்ளே இருக்கிற டயர்டில் ஹீரோயினே நல்லா தூங்கிடுறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஃபைனலாக அங்கேருந்து கிளம்பி சியோலுக்கு தான் போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின்ட்ட கேட்காங்க. என்னென்னா ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ் ஹீரோ தான். ஸோ அன்றைக்கி ஹீரோ கையில் இருந்த புக்கில் உள்ள லைன்ஸை தான் நேற்று பெரியவங்க முன்னாடி ஹீரோயின் சொல்லி கட்டிப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரியாத ஹீரோ, அம்மா அந்த புக்கில் உள்ள லைன்ஸ் எல்லாம் எப்படி சொல்லி காட்டினேன்? உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் அந்த புக்கை தான் நான் ரீட் பண்ணுவேன்னு சொன்னேன், அதை வச்சு நீ எல்லாத்தையும் சொன்னியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ ஹீரோயின் என்னென்னா, ஆமாம் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட ஆசை இல்லையான்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோவும் அது ஏன் நான் தெரிஞ்சுக்கணும், அதான் உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகிட்டேன், இனிமே என்ன நீ உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை மறந்துடு, ஃபர்ஸ்ட் லவ் எப்போவுமே நிறைவேறாத ஒன்று தான் சொல்கிறாங்க. இங்கே ஹீரோயினும் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் நீங்கள் தான்ங்கிறத ஹீரோட்ட சொல்லலை. ஸோ அப்படியே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காயம் கொடுத்துட்டு போனால் அந்த குக்கீஸ் கண்ண மாட்டுது. இது என்னன்னு கேட்குறப்போ காயாங் நீ இல்லாத டைம் உன்னை தேடி வந்தா, ஸோ உனக்காக அதை கொண்டு தந்துட்டு போனான்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்போதைக்கு அதை பெருசாக எடுத்துக்கிடலை. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹீரோ மாதிரி இருக்கிற அந்த டால் தெரியாமல் கீழே விழுந்துருது. ஸோ ஹீரோயின் அதை எடுத்து பார்க்குறப்போ உள்ளே ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னா, இப்போ நீ இந்த பேப்பரை ரீட் பண்ணிட்டு இருக்கனா நீ அந்த டாலை உடச்சிட்டேன்னு அர்த்தம், என்னை வெறுத்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு பேசினேன்னா நான் கண்டிப்பாக உன்னை மன்னிச்சிடுவேன். இப்படிக்கு உன் அன்பான காதலி காயாங்னு எழுதியிருக்கு. ஆக்சுவலாக இவங்க டேட் பண்ணிட்டு இருந்த டைம் இந்த டாலை கொடுத்துருப்பா போல். ஸோ இப்போ இதை பார்த்ததும் இப்போ ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ் காயாங் தான் தெரிஞ்சுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அடுத்ததான் காயாங்க தான் போய் மீட் பண்ணுறா. காயாங்கும் வந்ததும் நீ வில்லேஜ் போனேன்னு கேள்விப்பட்டேன், அங்கே அங்கிள் ஆண்டி தாத்தா எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்கா. ஹீரோயினும் உங்களுக்கு அவங்கள பற்றியெல்லாம் தெரியுமா? ஆமாம் காலேஜ் படிக்கிறப்போ வாலண்டியர் ஒர்க்குக்காக போயிருக்கோம், அப்போது என்னை ஹீரோ கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. போதாதுக்கு நீ அந்த குடும்பத்தோட ஒரே வாரிசை மேரேஜ் பண்ணியிருக்கிறதுனால உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குன்னு சொல்லும்போது நான் ஹீரோக்காக எல்லாமே செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அவள் என்னென்னா, எனக்கு ஒன்று பார்க்குறப்போ பொறாமையாக இருக்குது, என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்வை நான் பிரேக்கப் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவன் ரொம்பவே நல்லவன், எல்லாத்தையும் உண்மையாக தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் காயாங் மேடம் ஹீரோயினுக்கு மேட்ரு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினே எனக்கு தெரியும், என்னோட ஹஸ்பண்ட் தானே உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்கிறாங்க. எப்படி உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஹீரோ சொன்னானா? இல்லை அவரும் என்கிட்ட சொல்லலை, நானும் எனக்கு தெரிஞ்சுட்டுங்கிறத அவங்ககிட்ட காட்ட போகிறது கிடையாது. எனக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஹெல்ப் பண்ணி என் கூட க்ளோஸ் ஆனதுக்கு ரீசன் உங்களுக்கு ஏதோ மோட்டிவ் இருந்திருக்கு அப்படி தானே. ஆனால் இனி உங்களை என்னால் பார்க்க முடியாது, உங்களை பார்த்தனா எனக்குள்ளேயே தப்பான எண்ணங்கள் தான் வந்துட்டுருக்கும், இனி நான் உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறா. கொஞ்சம் ஃபீலிங்காக அப்படியே நைட் டைம் ஆகுது. ஹீரோயினை பார்க்கறதுக்கு வரும்போது வரச்சில் ஹீரோயினுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கிட்டு வராங்க. பட் வீட்டுக்குள்ளே வந்தால் எல்லாம் இருட்டாக இருக்குது. ஹீரோ தான் வந்து லைட்டும் போடுறாங்க. ஹீரோயின் அதுக்குள்ளே தூங்கிட்டாலான்னு சொல்லிட்டு லைட் போடுறதுக்குள்ளே ஹீரோயினை எந்திரிச்சிருந்தாங்க. என்ன அதுக்குள்ளே தூங்கிட்டேன், இங்கே பாரு உனக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்மெல் கூட நல்லா இருக்குது, சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஆசையாக குடிக்காங்க. ஆனால் ஹீரோயின் என்னென்னா ஹீரோவை பார்த்ததுமே அழ ஆரம்பிக்காங்க. என்னென்னா ரெண்டு பேருமே ஹீரோயின் முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி எந்த ஃபீலிங்கும் இல்லாத மாதிரி ஆக்ட் பண்ணது ஹீரோயினால் ஏற்றுக்கலவே முடியல. ஹீரோக்கும் ஏன் அழுறாங்கிறது தெரியல. ஆனால் நெக்ஸ்ட் டே தன்னோட ஃப்ரெண்ட்டை போய் கேட்டால் ஃப்ரெண்ட் என்னென்னா அவள் வீட்டில் தனியாக தான் இருந்துகிட்ருக்கா, நீ வேற லேட்டாக போயிட்டுருக்க, ஸோ அவள் டிப்ரெஷனில் இருக்கா, அவளுக்கு பிடிச்சது ஏதாட்டும் செய்ய அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லும்போது ஹீரோ பிடிச்சது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரையும் கூப்பிட்டு வச்சு தான் கேட்காங்க. பட் ஹீரோயினுக்கு பிடிச்சதை கேட்டால் அதுங்க எல்லாம் தனக்கு பிடிச்சதை சொல்லிட்டு இருக்குங்க. அதில் ஒருத்தி மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருக்கா. போதும் ஸ்டாப் பண்ணுங்க, ஹீரோயினுக்கு பிடிச்சதை கேட்டாங்க, உங்களுக்கு பிடிச்சது ஒன்றும் கேட்கலன்னு சொல்லும்போது ஓ அவளுக்கு பிடிச்சதுன்னு சொன்னப்போனா அந்த புக்கு பேரை தான் சொல்கிறாங்க. ஹீரோக்கும் அந்த புக்கை பேரை கேட்டதுமே ஓ அவளோட ஃபர்ஸ்ட் லவ்வை சொல்கிறீங்களான்னு சொல்லும்போது ஆமாம் ஃபர்ஸ்ட் லவ் யாருன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கும்போது ஆமாம் தெரியாது, யார் அவன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவத்தோட கேட்டால் அதுக்குள்ளே அவங்க சொல்ல வராங்க. ஆனால் கூட இருக்கிற அவா இல்லை சொல்லக்கூடாது, அதெல்லாம் பாஸ்ட்டு தான், அது இனிமேல் தெரிஞ்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, வேணும்னா ஹீரோயின்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. கூடவே எங்களுக்கு ஹீரோயினை பற்றி பிடிச்சதெல்லாம் எங்கிட்ட கேட்குறத விட நீங்கள் ஹீரோயின்ட்டே ஸ்டேட்டாக கேளுங்கன்னு சொல்லி வேற அனுப்பி விட்டுருந்தாங்க. ஹீரோவும் ஹீரோயின்ட்ட வந்து பொறுமையாக கேட்காங்க. ஹீரோயினும் எனக்கு பிடிச்சதா, எனக்கு அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நீ எதுனாலும் சொல்லு, நான் செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், நான் செய்ய மாட்டேன்னு நினைக்காதன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு உண்மையிலே எதுவும் கிடையாதுன்னு சொன்னாங்க. என்ன நான் செய்ய மாட்டேன்னு நினைக்கியா, நீ எதுனாலும் சொல்லு நான் செய்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் அப்போ கண்டிப்பாக செய்வீங்களா, கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நெக்ஸ்ட் டேவே ஹீரோவுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு பப்ளிக் பிளேஸில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் ஹீரோவை பார்க்குறப்போ அப்படி தானே பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த டே ஃபுல்லாக ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே போயிட்டு இருக்கு. ஸோ அப்படியே ஹீரோ தனியாக ஹீரோயினை கூப்பிட்டு வச்சுட்டு எனக்கு தெரியும் ரீசெண்ட் டைம்ஸில் நீ ரொம்பவே டிப்ரெஷனாக இருக்க, வீட்டில் தனியாக தான் இருந்துட்டு இருக்கிறத நினச்சிட்டு,
ஆனால் என்னை நம்பு, கண்டிப்பாக நான் உன்னை இந்த அளவுக்கு விட மாட்டேன், உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ தான் என்னோட ஒய்ஃபு அப்படிலாம் சொல்லும்போது ஹீரோ இதெல்லாம் சொல்கிறத நினச்சி அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ ஒரு வழியாக ஹீரோயின் நார்மல் ஆகிட்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா ஹீரோவோட காலேஜ் ரீயூனியன் தான். இது வரைக்கும் ஹீரோ போனதே கிடையாது போல். ஃபஸ்ட் டைம் ஹீரோயினை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே கேம்ஸ்லாம் வைக்காங்க. ஹீரோயினும் சேர்ந்து விளாண்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஹீரோயின் என்னோட கையை வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு தனியாக போகிறாங்க. அப்போது ஒரு 3 காலேஜ் பசங்க என்னென்னா ஹீரோயினை பார்த்துட்டு, நான் உங்களை கவனித்தேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, என்னை டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 3 பேருமே ஹீரோயின்ட்ட போய் நின்றுட்டுருக்காங்க. இங்கே ஹீரோயினும், ஐயோ நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க, இங்கே பாருங்கள் எனக்கு மேரேஜ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ரிங்கை காமிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் அந்த பசங்க ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆனதை நம்பலை, ஏன்னா சின்ன பொண்ணாக இருக்கான்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இந்த 3 பசங்க ஹீரோயின்ட்ட பேசினதை ஹீரோ கவனிச்சிட்டாங்க. ஸோ இப்படியா மேரேஜ் ஆன பொண்ணுங்கிட்ட நடந்துக்கிடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களையும் ஹீரோ பனிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஹீரோயினை போய் பார்த்தோன்னா இப்போ 2 பேர் நின்றுக்கிட்டு ஹீரோயின்ட்ட பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நல்லா சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்தில் நின்று பார்க்குற ஹீரோவுக்கு, ஆமாம் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் என்ன ஆச்சு, ஏன் எல்லா பசங்களும் ஹீரோயின்ட்டே போய் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜெல்லஸ் ஆகுறாங்க. ஸோ அப்படியே ஹீரோயின் வந்ததும், ஆமாம் என்ன அப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அவங்க சிரிக்கிற மாதிரி சொன்னாங்க, நான் சிரிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, அப்படிலாம் யாருக்கிட்டையும் சிரிச்சிட்டு இருக்காத, அது மட்டும் இல்லை என் கூட இரு, இந்த கேம்பஸ் ரொம்ப பெருசானது, நீ எங்கேயாவது போயிட்டேன்னா உன்னை தேட முடியாதுன்னு சொல்லும்போது, அதான் ஃபோன் வச்சுருக்கீங்களா, ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ அதெல்லாம் நான் சொன்னால் கேளு, என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவை யாரோ கூப்பிட்டதோடனே ஹீரோயினை தனியாக விட்டுட்டு ஹீரோ போயிருந்தாங்க. பட் அந்த டைம் கரெக்டாக காயாங்கிட்ட இருந்து ஹீரோக்கு ஃபோன் கால் வருது. என்னென்னா லாஸ்ட் டைம் ஹீரோவோட வீட்டுக்கு போனப்போ ஹீரோவோட டிஷர்ட்டை வாங்கியிருப்பாலாம். ஸோ அதை வந்து வாங்கிக்கோன்னு சொல்கிறான். என்னென்னா இதே காலேஜ் ரீயூனியனுக்கு அவளும் வந்திருக்கா. ஸோ ஹீரோவும் அதை வாங்குறதுக்காக போயிருந்தாங்க. இந்த டைம் ஹீரோயின் கரெக்டாக ஹீரோவை தேடி வராங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்டை போய் கேட்குறப்போ அவன் ஏதோ ஆஃபீஸ் ரூமை பார்த்து போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அங்கே பார்த்து போகிறாங்க. ஆனால் இங்கே ஹீரோ வந்ததும் காயாங்க என்னென்னா இந்த ரூம் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலைன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ அதெல்லாம் கவனிக்கல. என்னோட டிஷர்ட் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது பதிலுக்கா வேணான்னா, நான் திரும்ப நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம், நீயும் நானும் காதலிச்சிருந்த டைம் திரும்ப வரணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் இன்னுமே உன்னை காதலிச்சுட்டு இருக்கேன், ஆனால் ஃபஸ்ட்டு காதலிச்சதை விட அதிகமாக காதலிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோவை பேசுகிறது பிடிக்காமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பட் இவன் நான் போய் ஹீரோவை பின்னாடி ஹக் பண்ணிக்கிடுறான். ஏன்னா உன்ட்ட சொல்லக்கூடாது தான், தப்பு தான், உனக்கு மேரேஜ் ஆகிட்டு, ஆனால் நான் இன்னும் உன்னை காதலிச்சுட்டு தான் இருக்கேன், என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு ஏதோ அழுறா. உண்மையை செய்கிறாளா நடிக்கலான்னு தெரியல. ஆனால் இந்த டைம் கரெக்டாக ஹீரோட ஃப்ரெண்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் ஒன்று தேடிட்டு இருக்கா, அவகிட்ட போன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோமா சொல்லிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஹீரோவும் காயாங்க பார்த்துட்டு, இங்கே பாரு எனக்கு மேரேஜ் ஆகிட்டு எனக்கு ஒய்ஃப் இருக்கான்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் உனக்கு மேரேஜ் ஆகிட்டேன்னு, நான் ரொம்ப சீரியஸாக இருக்கேன், ஆனால் இதை அவன்கிட்ட சொல்லாமல் இருந்தால் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், அதனால தான் நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லும்போது ஹீரோ அதெல்லாம் கவனிக்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. ஸோ இந்த டைம் ஹீரோயினும் ஹீரோவை தேடி அந்த பக்கமாக வராங்க. ஆனால் ஆப்போசிட்டில் காயாங் வரான். இப்போ ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீ லாஸ்ட் டைம் சொன்னது சரிதான், நான் ஒரு மோட்டிவில் தான் உன் கூட க்ளோஸ் ஆனேன், ஆனால் கண்டிப்பாக நான் ஹீரோவை உங்ககிட்ட விட்டு கொடுக்குறதா இல்லைன்னு சொல்கிறான். ஹீரோயினும், நீங்கள் யார்கிட்ட இதை சொல்லிருக்கீங்கன்னு தெரியுதா, எனக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆகிட்டு நான் அவரோட ஒய்ஃப்னு சொன்னால் உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிட்டுனா என்ன, எங்களோட லவ் அப்படியே தான் இருக்குது, நாங்கள் இதே மாதிரி நிறைய முறை பிரேக்கப் பண்ணிவிட்டு ஒன்று சேர்ந்துருக்கோம், அதே மாதிரி தான் இந்த முறையும் நடக்க போகுது. அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, நான் டேட் பண்ணிட்டு இருந்த டைம் கொடுத்தது தான் அந்த பொம்மை, அது இப்போ வரைக்கும் ஹீரோ தூரப்படாமல் வச்சுருந்தானா அதுக்கு என்ன அர்த்தம், என்னை இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தானே அர்த்தம், இந்த உதாரணம் போதுமான்னு சொல்லிட்டு ஹீரோவோட டிஷர்ட்டை ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஆக மொத்தம் இது திருந்தாத ஜென்மங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் இவ சொன்னதில் ஹீரோயின் தான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ அப்படியே ஹீரோ முன்னாடி போயிட்டு, காயாங் தந்தாங்க உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லி கொடுக்கா. ஹீரோவும் அந்த டிஷர்ட் எப்படி அவட போச்சுங்கிற கதையை சொல்லிட்டு, அவள் வேறு எதுவும் அவன்கிட்ட சொன்னாலான்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயினும் வேறு எதுவுமா என்கிட்ட வேறு எதுவும் சொல்லலைன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஹீரோட்ட அதை பற்றி எதுவுமே கேட்கல. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோ இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம் அடிக்கடி ஒரு சின்ன கடைக்கு போவாங்க போல், அந்த இடத்துக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து அவங்க டேட்டிங் பண்ணிட்டு இருந்த டைம் அடிக்கடி போவாங்க போல். பட் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஹீரோ 5 வருஷமாக அந்த கடை பக்கமே போகல. இப்போ அங்கே போனதும் அங்கே இருக்கிற கடைக்காரம்மாவும், நீ 5 வருஷமாக இந்த பக்கமே வரல, இப்போ தான் வந்திருக்கியா என்ன, ஆமாம் இந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்காங்க. இதுக்கு ஹீரோவும், இது என்னோட ஒய்ஃப் தான் சொல்லும்போது, இவ்வளோ சின்ன பொண்ணா, அது சரி 2 பேருக்குள்ளேயும் லவ் இருந்தால் என்ன பிரச்சனை, ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது இப்போ ஹீரோயின் பொறுமையாக ஹீரோட்ட கேட்காங்க, நீங்கள் எதுக்கு 5 வருஷமாக இந்த பக்கமே வரலன்னு சொல்லும்போது ஹீரோ, இல்லை சும்மா தான், சரி நீ சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் என்னென்னா, இல்லை எனக்கு பசிக்கலைன்னு சொல்லும்போது, பசிக்கலையா, நீ இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்க, நல்லா சாப்பிட்டா தானே வளருவேன், ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு சொல்லும்போது ஹீரோயினும், நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லைன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னா, நீ சின்ன பொண்ணு தான், எதையும் புரிஞ்சுக்கிடாமல் பிரச்சனை பண்ணுற ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை கிள்றாங்க. ஹீரோயினும், நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, என்னை சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி அழுதுகிட்டே ரூமில் போய் கதவு போட்டுக்கிடுதா. ஹீரோவும், கதவை ஓப்பன் பண்ணு, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீ சீரியஸாக எடுத்துக்க
எடுத்துக்கிட்ட, அப்செட் ஆகாத, இதை நினச்சி ஃபீல் பண்ணாத, கதவை ஓப்பன் பண்ணு, இனி அப்படி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கதவை ஓப்பன் பண்ணிட்டு ஹீரோட்ட கேட்கணும்னு வராங்க, நீங்கள் இன்னும் காயாங்க தான் லவ் பண்ணுறீங்களான்னு. கரெக்டாக அதை கேட்க வரதுக்குள்ளே ஹீரோவுக்கு ஒரு முக்கியமான கால் வருது. என்னன்னா ஆஃபீஸ்க்கு அர்ஜென்ட்டாக வர சொல்லி தான். ஹீரோவும் ரொம்ப அர்ஜென்ட்டுனோடனே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போகிறப்போ ஹீரோயின்கிட்ட கூட நான் வரதுக்கு லேட்டாகும், நீ தூங்கிடு, நான் வந்து எதுனாலும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பட் ஹீரோயினுக்கு புரியுது ஏதோ சீரியஸான மேட்ரு, ஹீரோக்கு ஆபத்து வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன மேட்ருன்னு பார்த்தோம்னா, இப்போ ஹீரோவும் காயாங்கும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற அந்த கேஸில் இருக்க அக்யூஸ்டு ட்ரக்ஸ் ஏதோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறதா இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாருன்னு தெரியல. ஸோ ஹீரோவும் போலீஸ் கூட சேர்ந்துட்டு போய் கரெக்டாக அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிற இடத்துக்கு போனால் இவங்க நினச்ச மாதிரி அந்த இடத்துல அந்த அக்யூஸ்ட் வந்திருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் சேர்ந்து அந்த கேங்கையே பிடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே டிவிலையும் டெலிகாஸ்ட் ஆகுது. இது ஹீரோயின் சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டு போய் இன்ஃபர்மேஷன் தந்தது யாருன்னு தெரிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இன்னும் தெரியல, சரி லேட் ஆகுது, நீ வீட்டுக்கு போ, ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லும்போது ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே ஹீரோயின் பார்த்தோன்னா கொட்டுற மலையில் கொடையை பிடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்ததுமே மயக்கம் போட்டு விழுந்துருந்தாங்க. ஸோ ஹீரோ தான் ஹீரோயினை பார்த்துக்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் நான் அவங்ககிட்ட கோவப்பட்டதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்குது, நான் நீங்கள் சின்ன பொண்ணுன்னு சொன்னதுக்கு கோவப்படலைன்னு சொல்லும்போது வேற என்ன ரீசன் இருக்குதுன்னு கேட்காங்க. ஹீரோயினும் அதை என்னால் இப்போ சொல்ல முடியாது, 30 வருஷம் கழித்து சொல்கிறேன், ஆனால் ஒன்று உங்களை நான் முழுசாக நம்புகிறேன்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு ஹீரோயின் எதை பற்றி இப்போ இப்படி பேசுகிறான்னு சொல்லி புரியல. பட் இப்போதைக்கு இதை கேட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு உடம்பு சொல்லணுன்னே ஹீரோயினோட அம்மாவை வர சொல்லியிருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவும் வந்து பார்த்துட்டு கிளம்பி போகிறப்போ ஹீரோக்காக நான் கடற்பாசி சூப்பு செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் அதையே இப்போ செஞ்சீங்கன்னு கேட்கும்போது மறந்துட்டியா என்ன, இன்னைக்கு ஹீரோவோட பிறந்த நாள்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது போல். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவுக்கு கால் பண்ணிவிட்டு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஏன் என்னாச்சுன்னு சொல்லும்போது இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான நாள், சீக்கிரமாக வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துடுதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோவும் அந்த டே முடிஞ்சதும் சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது அசிஸ்டண்ட்டும் என்ன சார் வீட்டில் உங்களுக்கு சூப் செஞ்சு வச்சுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லும்போது சூப்பா எதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, அதனால தான் ஹீரோயின் சீக்கிரமாக கூப்பிட்ருக்கா, இன்னைக்கு முக்கியமான நாள் வேறு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பி போனால் அதுக்குள்ளே ஹீரோவோட ஃப்ரெண்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தந்தது யாருன்னு தெரிஞ்சுட்டு காயாங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோவோட ஃபோனுக்கு சஞ்சுன்ட்டு இருந்து கால் வருது. திடீர்னு இங்கே காயாங் மேடமுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் காயாங்னோடனே அவளோட ஆஃபீஸ்க்கு போனால் இவன் வரையும் கரெக்டாக அவள் மயக்கம் போட்டு வந்துடுதா. ஸோ ஹீரோ வீட்டுக்கு போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இங்கே ஹீரோயின் இன்னொரு பக்கம் ஹீரோக்காக கேண்டில் நைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஹீரோட்ட இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோட்ட இருந்து ஃபோன் கால் வருது, என்னால் இன்றைக்கி வர முடியாது, எனக்கு முக்கியமான ஒரு வேலை வந்துட்டு, ஸோ நீ டோரை லாக் பண்ணிவிட்டு தூங்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் உண்மையாக ஹீரோக்கு ஏதாட்டும் அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்குது போல், அதனால தான் வரலன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே காயாங் அந்த அக்யூஸ்டுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு அவங்க செய்கிற வேலையெல்லாம் ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது தனக்காக தான்ங்கிறது ஹீரோக்கு நல்லாவே புரியுது. ஸோ கூட இருக்கிற சஞ்சுனையும் ஃப்ரெண்டையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு ஏதாட்டும் பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக காயாங் கூட இருந்து பார்த்துக்கிறாங்க. ஆனால் விடிஞ்சதுமே ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை பக்கம் வந்துருந்தாங்க. ஏன்னா ஹீரோக்குள்ளே ஃபீலிங் இருக்குது, இதெல்லாம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சால் வகைட்டாவான்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கேயே முடியுது. ஸோ இனி வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடை பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஐம் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோவும் காயாங்கும் டீல் பண்ணிட்டு இருந்த கேஸில் அந்த அக்யூஸ்ட்டை பிரித்து கொடுக்கறதுக்காக ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிப்பா, அதனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகியிருக்கும். ஸோ இப்போ ஹீரோ என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா காயாங் தனக்காக இவ்வளோ செஞ்சுட்டு இந்த அளவுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காயாங்கை பற்றி உண்மைலாம் ஹீரோயினுக்கு தெரிய வந்தால் அவள் ஹேட் ஆவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன இருந்தாலும் சரி காயாங்கை பற்றி உண்மையை ஹீரோயின்கிட்ட போய் சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு நீ உன்னோட ஃபஸ்ட் லவ்வை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்க தானே, ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட பேர் அப்படி எதுவுமே உனக்கு தெரியாது தானேன்னு சொல்லும்போது ஆமாம் அதே இதுக்கு இப்போ கேட்கீங்க, இல்லை அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருக்கும் தானே, அதை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்லையான்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை, எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிற அவசியம் கிடையாது, அது தெரிஞ்சு எனக்கு என்ன நடக்க போகுது, அதெல்லாம் பாஸ்ட்டு தான், நீங்கள் தானே சொன்னீங்க ஃபர்ஸ்ட் லவ் எப்போவுமே நிறைவேறாததுமே, இனிமேல் அதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது, நம்ம 2 பேரோட ஃபர்ஸ்ட் லவ்வும் நம்மளுக்கு தேவையில்லாததுன்னு சொல்லும்போது ஹீரோவும் ஹீரோயின் இந்த அளவுக்கு சொல்கிறத கேட்டுட்டு இப்போதைக்கு ஹீரோயின்ட்ட எதுவுமே சொல்லலை. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோ ஆஃபீஸ்க்கு போகும்போது ஃபோனை
ஃபோனை வீட்டிலேயே போட்டுட்டு போயிருந்தாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஹீரோட்ட கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறான். ஆனால் அந்த டைமில் ஹீரோ அங்கே இல்லை. ஸோ ஹீரோயினும் இந்த ஃபோனை கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது கரெக்டாக அசிஸ்டண்ட்டுக்கு அப்போது ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோவை கேட்டு தான் அந்த அசிஸ்டண்ட்டும் இல்லை ஹீரோ இப்போ ரீசெண்டாக டீல் பண்ணிட்டு இருந்த அந்த கேஸில் தந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஹீரோயினுக்கும் நியூஸ் சேனல் பார்த்துட்டு அது என்ன கேஸுன்னு தெரிஞ்சுக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் தந்தவங்க யார், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை கேட்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருந்தாங்க. ஸோ எங்கே அந்த அசிஸ்டண்ட் காயாங்க தான் சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினை அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ ஹீரோயினும் கொண்டு வந்த ஃபோனை ஹீரோட்ட கொடுத்துட்டு இனி அந்த கேஸ் முடிஞ்சிடும் தானே, இன்ஃபர்மேஷன் தந்தவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கதா சொன்னாங்க, இப்போ அவங்களுக்கு பரவாயில்லையான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்டுட்ருக்கேன். இங்கே ஹீரோ தான் அது காயாங்க தான் சொல்லிட்டு உண்மையை சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்துட்டுருக்காங்க. ஹீரோயினும் போகும்போது நாளைக்கு என்னோட தாத்தாவோட நினைவு நாள், கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஆனால் அங்கே பார்த்தோன்னா சஞ்சுன் ஹீரோயின்ட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மேட்ரு என்னன்னா இங்கே இந்த கேஸில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது காயாங் தான். அன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் ஹீரோ காயாங் பக்கத்தில் இருந்து பார்த்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறப்போ அவனுக்கு ஆல்ரெடி டவுட் வந்துட்டு ஒரு வேளைக்கு 2 பேருக்குள்ளே எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின்ட்டு சொல்லலான்னு வந்திருக்கான். எனக்கு என்னமோ காயாங் ஹீரோவை லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது இங்கே ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, எனக்கு அது நல்லாவே தெரியும், அவங்க 2 பேருக்கும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஆல்ரெடி தெரியுமா, நான் இதை நினச்சி உன்னால் கவலைப்பட்டுட்டு இருந்தேன்னு தெரியுமா, எனக்கு எதனால் டவுட் வந்துச்சுன்னா இப்படி காயாங் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது, ஹீரோயினுக்கு நைட்டு ஃபுல்லாக இருந்து ஸ்டே பண்ணி காயாங்க பார்த்துக்கிட்டதுன்னு சொல்லி எல்லாம் சொல்ல இப்போ தான் ஹீரோயினுக்கு எல்லாமே தெரியுது. ஸோ ஹீரோ என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தா. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தோன்னா இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற காயாங்க தான் வந்து பார்க்காங்க. ஆமாம் எதுக்காக அன்றைக்கி இன்ஃபர்மேஷன் தந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு ஒரு நல்ல பர்த்டே கிஃப்ட் தரணும்னு பார்த்தேன், திரும்ப உன்னை என் பக்கத்தில் கொண்டு வரணும்னு பார்த்தேன், அதுக்காகத்தான் சொல்லும்போது நீ இப்படிலாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது, நீ இப்படி செஞ்சதுக்கு பதிலுக்கு நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன், ஏதோ கடன்பட்டவன் மாதிரி இருக்கேன்னு சொல்லும்போது நான் உனக்காக இவ்வளோ செஞ்சுருக்கேன் ஆனால் நீ இந்த விதத்தில் எடுத்துக்கிட்டு இருக்க, அப்போ சரி நீ எனக்கு ஏதாவது திரும்ப தரணும்னு ஆசைப்பட்டேன்னா என் கூடவே இரு அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு ஹீரோவும் நீ பாஸ்டில் இருந்த மாதிரி தான் இருக்கேன், கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை, ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் சேஞ்ச் ஆகிட்டேன், எனக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒய்ஃப்னு ஒருத்தி இருக்கா, நீ எனக்காக செஞ்சதுக்கு பதிலுக்கு நான் உனக்கு ஏதாவது ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பி போகிறாங்க. பட் அதே ஹாஸ்பிட்டலில் தான் ஹீரோயினும் இருக்காங்க. இப்படி ஹீரோ காயங்க வந்து பார்த்துட்டு போகிறத பார்த்துருந்தாங்க. ஸோ இப்போவும் ஹீரோ எதுக்கு தான்ட்டு இருந்து எல்லாத்தையும் மறைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி குழம்பி போய் இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோ என்னோட ஹஸ்பண்ட், நான் ஹீரோவை முழுசாக நம்பணும்னு சொல்லி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நைட் டைம் போல் ஹீரோ வந்ததும் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் இப்போ என்னென்னா நீங்கள் ஒரு முறை என்கிட்ட சொல்லியிருந்தீங்க தானே நான் உங்கள்கிட்ட எதுவுமே மறைச்சி வச்சுருக்கக்கூடாதுன்னு, அதே மாதிரி தான் நீங்களும், நான் இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது மறைச்சி வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக பின்னாடி சொல்லிடுவேன், அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும்னு கொஞ்சம் சொல்கிறாங்க. ஹீரோக்கும் எதுக்கு திடீர்னு இப்படி சொல்கிறான்னு தெரியல, இருந்தாலும் ஹீரோயினுக்கு காயாங்க பற்றி எதுவும் தெரிய வந்திருக்குமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா தாத்தா இங்கே ஹீரோக்கு தான் கால் பண்ணி சொல்கிறாங்க என்னென்னா இன்னைக்கு ஹீரோயினோட தாத்தாவோட நினைவு நாள், சீக்கிரமாக வந்துடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்டேட்டாக ஹீரோயினை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ அப்போ ஹீரோவோட அங்கிளுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தாத்தாவையும் ஒன்றா விட்டுட்டு போகிறாங்க. ஸோ அப்போ ஹீரோயின் டல்லாக இருக்கிறத தாத்தாவும் கவனிக்காங்க. எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தாத்தாக்கு நல்லாவே புரியுது. பட் இப்போ ஹீரோயின் என்னென்னா நம்மளுக்கு இன்னும் டைம் அதிகமாக இருக்குது தாத்தா, வேணும்னா ஏன் நம்ம இந்த சிஎல் சிட்டியை சுற்றி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிராமத்தில் இருந்த தாத்தாக்கு இந்த சிட்டியை ஹீரோயின் சுற்றி காமிச்சிட்டு இருக்கா. தாத்தாவும் ஆச்சரியத்தில் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் தாத்தா என்னென்னா நம்ம கரைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கே போயிருந்தாங்க. ஹீரோயின் கையில் மயக்க கொடுத்துட்டு நீயே பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினே பாட்டு பாட விட்டுருந்தாங்க. ஹீரோயினும் கொஞ்ச நேரத்தில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் பாடிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. தாத்தா இது வேணும்னு தான் செஞ்ச மாதிரி இருக்குது, எனக்கு ஹீரோயின் இதே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு சொல்லிட்டு தாத்தாக்கு புரியுது. ஸோ அப்படியே முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் இப்போ தாத்தாட்ட கொடுத்துட்டு தாத்தா நீங்கள் போய் பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எதுவுமே தெரியாது, வேணும்னா ஹீரோக்கு பிடிச்ச சாங் பாடுறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போய் பாடிட்டு இருக்காங்க. அது எந்த சாங்னா ஒரு முறை ஹீரோயின் ஸ்டேஜில் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிப்பாட்டி விட்டு பாட சொல்லியிருப்பாங்க, அதுக்கு நான் போய் பாடுறேன்னு சொல்லி ஹீரோ பாடியிருப்பாங்களாம். ஸோ அதே சாங் தான் இப்போ தாத்தாவும் இங்கே பாடுறாங்க. ஹீரோயினும் அப்படியே ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ தாத்தா ஹீரோயினை பார்த்துட்டு இப்போ நீ நல்லா இருக்கியா, எனக்கு தெரியுது நீ எதையோ நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு காரணம் ஹீரோன்னு நான் புரியுது, அவனை நம்பு, அவனுக்காக வெயிட் பண்ணு, காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுன்னு அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோயினும் அதை தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கு தான் போகிறாங்க இன்றைக்கி ஹீரோயினோட தாத்தாவோட நினைவு நாளுக்கு. ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது, ஹீரோ மட்டும் வரல. ஹீரோயினும் கால் பண்ணி எப்போ வருவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் கிளம்பிட்டேன் இப்போ வந்துடுவேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. 2வது கால் வருது, எங்கன்னா காயாங்கோட ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் திடீர்னு காயாங்க காணலைன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வச்சு காயாங் ஹீரோவுக்கு கால் பண்ணுறா, என்னென்னா ஏதோ கெஸ்ட் ஹவுஸில் தனியாக போயிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவும் அடுத்ததாக ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு என்னால் இப்போ வர முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துட்டு, எதுனாலும் நான் அப்புறமா பேசுகிறேன்
பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோ இங்கே வராமல் ஸ்ட்ரெயிட்டாக காயாங்க பார்க்கறதுக்காக தான் போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா மேடம் தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஃபீலிங்கில். ஹீரோவும் பக்கத்தில் போயிட்டு என்ன ஆச்சு, இங்கே எதுக்கு வந்திருக்க, உன்னை எத்தனை பேர் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா, இன்ஃபர்மேஷன் தந்தது நீ தான் தெரிஞ்சதுனால அந்த கேங்கில் உள்ளவங்க உன்னை என்னன்னாலும் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபஸ்ட்டு என் கூட கிளம்பி வா சியோலுக்கு போனான்னு சொல்லி கூப்பிட்டா, இல்லை என்னால் முடியாது நீ மட்டும் போன்னு சொல்கிறா. ஹீரோவும் என்னாச்சு ஏன் இதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, நான் ஏன் பேசுகிறேன்னு உனக்கு தெரியாதா, உன்னால தான் நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், நான் என்னத்தான் பண்ணுவேன், எனக்கு தெரியும் நான் உன்ட்ட இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னால் முடியல, எனக்காக இதை மட்டுமாட்டு செய், இன்றைக்கி நைட்டு இந்த வீட்டில் என் கூட ஸ்டே பண்ணுன்னு சொல்லி கேட்கா. ஹீரோவும் முடியாது ஒழுங்காக என் கூட கிளம்பி வான்னு சொல்லிட்டு அவளை கோவத்தோட கூப்பிட்டா. அது கேட்குற மாதிரியே இல்லை. ஹீரோவும் ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ்க்கு கால் பண்ணிவிட்டு அவள் இந்த இடத்துல தான் இருக்கா வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லி வர சொல்கிறாங்க. இவளும் அதை பார்த்துட்டு நான் போலீஸை இருக்க சொல்லலை, நீ தான் இந்த வீட்டில் என் கூட ஸ்டே பண்ணணும்னு சொல்கிறேன், உனக்கு புரியுதான்னு சொன்னால் முடியாது, அதுக்கான ரீசன் என்னன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லி ஹீரோவும் கேட்டான். அவள் என்னன்னா என்ன அதுக்கு ஹீரோயின் தானே ரீசன் சொல்கிறேன், ஆனால் நீ ஹீரோயினை லவ்வே பண்ணலை, இஷ்டம் இல்லாமல் தானே மேரேஜ் பண்ணியிருக்கேன், அப்புறம் என்னன்னு சொன்னால் இல்லை என் லைஃப்லேயே ரொம்ப முக்கியம்னு சொன்னால் இப்போ அவள் மட்டும்தான், நீ சொன்னதை வேணால் ஏற்றுக்கலாம், அவன் மேலே லவ் இருக்கா இல்லையானுங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் அவளை பற்றி நினைக்கிறப்போ எனக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு மட்டும் தெரியுது, அதனால தான் நம்ம ரெண்டு பேரையும் பற்றி நான் அவட்ட எதுவுமே சொல்லாமல் இருக்கேன், இப்போ கூட உன்னை பார்க்க வந்தது அவட்ட சொல்லாதது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லும்போது இவளும் என்னடா இந்த அளவுக்கு பேசுகிறான்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினை பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் வராங்க. அங்கே ஹீரோ இன்னும் வரலன்னு தெரிஞ்சதும் ரிட்டன் எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்காங்க. சரி ஹீரோ தான் கால் பண்ணலை, நம்மளாட்டு கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க. பட் அந்த டைம் கரெக்டாக வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க ஹீரோ. ஸோ இப்போ ஃபோன் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா காயாங்க முன்னாடி தான் இருக்குது. அது ஹீரோயின் கால் தெரிஞ்சதும் அட்டன் பண்ணுறா. இவ்வளோ நேரம் அழுத்துட்டு இருந்தவா திமிரா வேற பேசுகிறான். ஹீரோயினும் எதுக்கு நீங்கள் இந்த ஃபோனை அட்டன் பண்ணுறீங்கன்னு கேட்டால், எதுக்கு நான் ஏன் இந்த ஃபோனை அட்டன் பண்ணக்கூடாது, ஹீரோ என் கூட இருக்கிறத அவன்கிட்ட சொல்லலையா, அவன் என் கூட தான் இருக்கான்னு சொல்கிறான். ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரையும் நினச்சி ஹீரோயின் குழம்பி போயிருப்பாங்க. இப்போ எல்லாமே போச்சு. அதுலேயும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ்லாம் வந்துருந்தாங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீட்டில் தான் இருக்குன்னு சொன்னவா போலீஸ் வந்தோடனே அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஸோ அப்போ போகும்போது ஹீரோட்ட வர கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உன்னோட ஒய்ஃப் கால் பண்ணியிருந்தா, நீ என் கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன், பொய் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் அதான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கும் இவள் வேணுக்குன்னு தான் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு கோவம் வருது. கோவப்படாத, அவளுக்கு ஆல்ரெடி நீ நானும் லவ் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே தெரியும்னு சொல்கிறான். ஹீரோக்கு இப்போ தானே தெரியுது. ஸோ சடனாக ஹீரோயினை பார்க்கறதுக்காக அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் ஃபஸ்ட்டே சொல்லிப்பாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணதுமே நான் டோரை ஓப்பன் பண்ணிடுவேன்னு. ஸோ ஹீரோவும் இப்போ அவன் ஓப்பன் பண்ணுவாளா பண்ண மாட்டாளான்னு தயக்கத்தில் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாங்க, ஓப்பன் ஆகலை. ரெண்டாவதும் தயக்கத்தில் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறாங்க, அப்பவும் ஓப்பன் ஆகலை. ஸோ ஹீரோயின் கண்டிப்பாக ஹேட் ஆகிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணால் அதுக்குள்ளே ஹீரோயின் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஹீரோவும் ஹீரோயின்ட்ட, அம்மா என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஆனால் ஏன் என்கிட்ட வந்து நீ எதுவுமே கேட்கல, கண்டிப்பாக நீ ஹேட் ஆகிருப்பேன்னு சொல்லும்போது ஹீரோயினும், நான் உங்கள்கிட்ட சொன்னேன் தானே, உங்களை நான் முழுசாக நம்புகிறேன், உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு, ஸோ அதான் நான் எதுவுமே கேட்கலன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் என்னை நம்புறதுக்கும் தேங்க்யூன்னு சொன்னால், அதான் நீங்கள் இப்போ வீட்டுக்கு வந்துட்டீங்களா, நான் இப்போ ஓகேவா தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆனாலும் ஹீரோவை நம்ப தான் செய்வாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா காயங் ஆஃபீஸில் இருக்கிறப்போ ஹீரோ போய் மீட் பண்ணுறாங்க. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கேன், உன்னோட ஒய்ஃபை ஹேட் பண்ணிட்டேன்னு அவட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்காக சொல்ல வந்திருக்கியா, என்னால் முடியாதுன்னு சொன்னால், இல்லை நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்னால் நீ தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், மன்னிப்பிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனா, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கன்னத்துலேயே ஒரு அறை கொடுக்கா. என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனவேனா நான் ஈஸியாக விட்டுருவேன்னு நினச்சியா, என்னை வேண்டான்னு சொன்னதுக்கு கண்டிப்பாக நீ வருத்தப்படுவேன்னு சொல்கிறா. ஸோ ஆக மொத்தம் நான் சொன்ன மாதிரி தான் இது திருந்தாது. ஸோ அதுலேருந்து ஹீரோ அப்படியே வீட்டுக்கு போனால் பாதியிலே ஹீரோயினை மீட் பண்ணாங்க. ஹீரோயினும் ஏதோ டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறப்போ நான் காயாங்க போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. என்ன அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டால் அது எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது, ஸோ நீங்கள் தான் ஏதோ டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது, வாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு நேராக கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் போய் கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ இப்போ ஹீரோ வானத்தை பார்த்துட்டு அந்த ஸ்டார் பேர் சீரியஸ்னு சொல்லிட்டு ஏதோன்னு பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நான் அப்படி எந்த பேரும் கேள்விப்பட்டது கிடையாது, யார்கிட்ட போய் சொல்கிறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஸ்டேட் அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு டெலிஸ்கோப் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. உங்கள் பேட்டரிக்காக நான் வாங்கி வச்சுருந்தது, ஆனால் ரொம்ப லேட்டாக தரேன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கொடுக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயினும் ஒன்றா இருந்துட்டு ஹீரோ அந்த டெலிஸ்கோப் வழியாக வானத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாராக பார்த்துட்டு ஹீரோயின்ட்ட அது இந்த ஆங்கிளில் இருக்குது இந்த ஆங்கிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இந்த பக்கம் பார்த்து இது என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் அப்படியே டெலிஸ்கோப் வழியாக அதை பார்த்தா இப்போவும் ஹீரோட கண்ணுக்கு ஹீரோயின் தான் ஒரு நிலா மாதிரி தெரியுறாங்க. ஹீரோக்கும் என்னடா திடீர்னு நம்மளுக்கு ஹீரோயின் தெரியுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழம்பி போகிறாங்க. ஹீரோயினும் இதை கவனிச்சுட்டு என்னாச்சு
தாங்க நான் வேணுன்னா ஸ்டாரை பார்க்கன்னு சொல்லும்போது இல்லை நீலாம் பார்க்கக்கூடாது போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோ ஆஃபீஸில் இருக்கிற டைம் மீட்டிங் நடந்துருக்கு. அந்த மீட்டிங்கில் கூட ஹீரோவோட கண்ணுக்கு ஹீரோயினை வச்சு தான் அந்த மீட்டிங்கே போயிட்டு இருக்கிற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிட்டு. ஸோ ஃபைனலாக ஹீரோக்கும் புரியுது என்னோட ஃபர்ஸ்ட் லவ் போனதுக்கப்புறம் இனி என் லைஃப்பில் லவ்ங்கிறது இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ ஹீரோயினெல்லாம் திங்க் பண்ணுறப்போ என்னோட இதயம் ரொம்பவே வேகமாக அடிச்சிட்ருக்கு. அவளுக்காக என்னோட இதயம் துடிச்சிட்டுங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ ஹீரோயின் மேலே எனக்கு லவ் வந்துட்டுங்கிறது நல்லாவே ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஹீரோயின்ட்டு சீக்கிரமாக கன்ஃபஸ் பண்ணணும் வேற திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா சஞ்சுன் கூட சேர்ந்துட்டு லஞ்சுக்கு தான் வந்திருப்பாங்க. ஸோ சஞ்சுனை பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறப்போ அப்போ அந்த இடத்துக்கு காயாங் வந்துருதா. ஸோ ஹீரோயினை பார்த்ததும் என்ன இந்த பக்கம் வந்திருக்க, என்கிட்ட பேசணும்னு வந்தியா, நீ வின் பண்ணிட்டேன் நான் தோத்துட்டேங்கிறத சொல்லதுக்காக வந்தியா, ஆனால் ரொம்ப சந்தோஷப்படாத, நீயும் ஹீரோவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டது ரொம்ப நாள் வரைக்கும்லாம் போகாது. ஏன்னா உன்கிட்ட படிப்பு இல்லை, அறிவு இல்லை, நீ அழகான பொண்ணும் கிடையாது, ரிச்சான ஃபேமிலியும் கிடையாது, உன்கிட்ட சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இது ரொம்ப கஷ்டம் தான் சொல்லிட்டு வேணும்னே ஹீரோயினை வெறுப்பேற்றிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஹீரோயினும் ரிட்டன் திட்டத்துக்குள்ளே கிளம்பி போயிட்டாலேங்கிற கோவத்தோடையே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வீட்டில் பார்த்தோன்னா இது வரைக்கும் ஹீரோயின் தான் ஹீரோவுக்காக கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ லவ்வை கன்ஃபஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கேண்டில் லைட் டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நல்லா சாங்கையும் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைம் தான் ஹீரோயினும் கோவத்தோட வீட்டுக்குள்ளே வராங்க. ஹீரோவும் திடீர்னு பார்த்ததும் வரதா இருந்தால் சொல்லிட்டு வர மாட்டியான்னு கேட்கும்போது நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக வந்திருப்பீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு கோவத்தோடு உள்ளே உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், ஃபஸ்ட்டு நான் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற ஒயினை எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. முன்னாடி இருக்கிற அரேஞ்ச்மெண்டெல்லாம் ஹீரோயின் கவனிக்கவே இல்லை. ஹீரோவும் இதை பார்த்துட்டு ஏதோ டென்ஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு எதுவும் நடந்துச்சா, ஏதோ டென்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி பொறுமையாக கேட்டால் ஹீரோயினும் என்ன நடந்துச்சு, ஒன்றும் நடக்கலை எனக்கு அப்படின்னு சொல்லி கோவத்தோடையே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இப்படியே விட்டுட்டோன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு பொறுமையாக பேசுகிறாங்க. உன்னை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்த மூமெண்ட் ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே ஹீரோயினுக்கு என்னன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் ரோட்டில் இடிச்சப்போ தான் மீட் பண்ணியிருப்பாங்க ஹீரோயின். பட் ஹீரோவுக்கு ஹீரோயினை ஃபஸ்ட் டைம் பாரில் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோயினும் ஆமாம் ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்குறப்போ நீங்கள் என்ன திங்க் பண்ணீங்கன்னு ஹீரோயினும் கொஞ்சம் ஹாப்பியாக கேட்டா. ஹீரோ என்னன்னா ஃபஸ்ட் டைம் உன்னை பார்க்குறப்போவா நான் உன்னை ஒரு முட்டாள்னு நான் நினச்சேன், அட் சேம் டைமில் நீ ஒரு க்யூட்டாகவும் இருந்தேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஓ என்னை நீங்கள் பாரில் மீட் பண்ணதை சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்காங்க. ஆமாம் ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம வேறு எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லையே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கடி இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடுவீங்க தானே, அப்படி போடுறப்போ நீங்கள் இந்த கூட்டத்துக்குள்ளெல்லாம் போக மாட்டீங்க, தனியாக தானே போவீங்க, அப்போ ஏதாவது மறக்க முடியாத மாதிரி ஏதாட்டும் நடந்திருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமாம் ஒரு முறை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ணது இருக்கலாம், அதுதான் ஹீரோ சொல்கிறாங்க. பட் அந்த டைமில் ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு இந்த காலத்தில் யார் இப்படிலாம் இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கான்னு பொறுமையாக தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஹீரோயின் ரொம்ப கோவத்தில் அன்றைக்கி அந்த பொண்ணு என்கிட்ட நடந்துட்டா, ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டே சொல்லியிருக்காங்க. ஆனால் அன்றைக்கி பார்த்த பொண்ணோட ஃபேஸை இங்கே ஹீரோ மறந்தாச்சு. ஆனால் இங்கே ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது நம்மளை தான் சொல்கிறாங்க, அதுலேயும் நம்ம திமிர் பிடிச்ச பொண்ணுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கோவம் வர ஆரம்பிக்குது. அதுலேயும் இப்போ ஹீரோ என்னன்னா ஆமாம் என்ன அடிக்கடி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை பற்றியே கேட்டுட்ருக்கேன், என்ன வேற லாஸ்ட் டைம் அதுக்கு தான் போட சொன்னேன், எதுக்கு அப்படி சொல்கிறேன், ஒரு வேளைக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் எப்பவும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடுறது வழக்கமானு சொல்லி கேட்டால் ஆமாம் அவர் போடுவார், அதுக்கு தான் உங்களையே நான் போட சொன்னேன், அவரை உங்கள் கூட கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு ரொம்ப கோவத்தோட போகிறாங்க ஹீரோயினும். ஹீரோவும் என்ன அவளோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி இந்த அளவுக்கு சொல்கிறான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஜெல்லஸும் இருக்குது, கோவமும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோவோட அக்கா ஒரு முறை ஆஃபீஸ்க்கு போகும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அப்போ போல் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கு. ஸோ இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோட அக்காவை கூப்பிட்டு வச்சு அதுக்கு சாரி தான் கேட்காங்க. மேட்ரு என்னன்னா ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரை பிடிச்சிருக்கு. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு என்னன்னா இப்போ என்கிட்ட ஹீரோ சொன்னா ஹீரோயினுக்குள்ளே பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஏன்னா ஹீரோட ஃபர்ஸ்ட் லவ் காயாங் தானு ஹீரோயினுக்கு தெரிஞ்சுட்டு அதனால ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோட அக்காவுக்கு தான் இதெல்லாம் பிடிக்காது, அவனுக்கு ஹீரோயின் மேலே எந்த ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொன்னால் அப்படிலாம் கிடையாது, அவனுக்கு ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இவங்களுக்கு மேட்ரு என்னன்னு தெரியாதுல ஹீரோட அக்காவுக்கு. ஸோ ஃப்ரெண்டு சொன்னதை ஹீரோட அக்கா அதை கவனிக்கல. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ டஸ்ட்பினில் நேற்று ஹீரோ டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்த திங்ஸ்லாம் கிடக்கு. ஸோ ஹீரோயின் அதை பார்க்குறப்போ ஒரு வேளைக்கு நம்ம இதுக்கு முன்னாடி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்த மாதிரி நேற்று ஹீரோ எதுவும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்களோன்னு சொல்லி இப்போ தான் தோணுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவை பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. ஆனால் ஹீரோவும் ஹீரோயின் மேலே கோவமாக தான் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் லவ் இன்னும் திங்க் பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினும் இன்னும் என் மேலே கோவமாக இருக்கீங்களான்னு கேட்கும்போது கோமா நான் இருக்கேன் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொன்னால் சரி நேற்று நைட்டு நீங்கள் கேண்டில் நைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு, அது யாருக்காக, எனக்காக தானேன்னு சொல்லி கேட்டான். இப்போ ஹீரோ என்னன்னா உனக்காகவா, உனக்காகலாம் ஒன்றும் கிடையாது, என்னோட பர்த்டே பார்ட்டி அதனால தான் நான் அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்லும்போது அதான் உங்கள் பர்த்டேலாம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு இப்போமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் வைப்பேன், நீ என்ன நினச்ச என்னோட ஃபீலிங்ஸ் உன்ட்ட சொல்கிறதுக்காக நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன்னு நினச்சேன்னு சொல்லும்போது அப்போது அதுக்கு இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயினும்
ஹீரோயினும் ஃபீல் பண்ணுறாங்க. ஓ அப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கியான்னு சொல்லும்போது ஹீரோயினும் யார் சொன்னால் அப்படிலாம் இல்லையா, எல்லாரும் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி வந்துருமான்னு சொல்லும்போது, ஓ உன்னோட ஹஸ்பண்ட் முன்னாடியே வந்துட்டு உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொல்லிட்டு இருக்கேன், என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொன்னால், நீங்கள் தான் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா, 2 பேரோட பர்சனல் லைஃப்பில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு, அப்புறம் ஒன்று நீங்கள் எதுவும் பண்ணுங்கள் நான் ஏதோ பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளேயும் சண்டை போட்டுட்டு அங்கேருந்து போயிருந்தாங்க. ஆக மொத்தம் சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருந்தாலும் இவங்களே பேசி ஏதாச்சும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க போல். ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடியுது. நெக்ஸ்ட் வர இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ லவ்வை ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா காயங் பண்ண பிரச்சனைனால 2 பேருக்குள்ளேயும் சண்டே தான் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போவும் ஹீரோவோட அக்கா ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு கிராமத்தில் இருந்த பெரியவங்க எல்லாரும் இவங்க 2 பேருக்காக ஹெர்பல் மெடிசன் கொடுத்து விட்ருக்காங்க. அதை கொடுத்துட்ருக்கா. கூடவே ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ் காயங் தானே உனக்கு தெரிஞ்சதான் நான் கேள்விப்பட்டேன், உனக்கு கோவம் எதுவும் வரலையான்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கு தெரியும், நான் அதுக்கு மேலே அதை பற்றி எதுவுமே யோசிக்கலைன்னு சொல்கிறான். கூடவே எனக்கு தெரியும் என்னை விட உங்களுக்கு காயங் தானே ரொம்ப பிடிக்கும், ஏன்னா என்னை விட அவங்க எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்காங்க, ஹீரோக்கு அவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படி தானேன்னு சொல்லி கேட்டான். ஹீரோட அக்காவும் இதுக்காகத்தான் காயங்க ஹீரோ கூட சேர்த்து வைக்க வேற ட்ரை பண்ணியிருப்பாங்க. இவன் நேராக கேட்குறான்னே கொஞ்சம் தயங்குறாங்க. ஆனால் இந்த டைம் கரெக்டாக ஹீரோட அக்காவை பார்க்கறதுக்காக காயங்க அந்த இடத்துக்கு வரா. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா பேசிட்டு இருக்கிற பார்க்குற அவளுக்கு கோவம் வருது. நான் தெரியாமல் வந்துட்டேன்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் போனாவா அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே ஹீரோவோட அக்காவை பார்த்துட்டு, உங்களுக்கு ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது, ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்தா எல்லாம் சரியாகிட்டு போலையேன்னு சொல்லிட்டு வேணும்னு ஹீரோயின் இருக்கான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோட அக்காக்கும் ஹீரோயின் முன்னாடி இப்படி சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு கோவம் வருது. ஹீரோயினும் பேசிட்டு அப்படியே வெளியே வந்தா காயங் ஹீரோயின்ட்ட பேசணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட ஆல்ரெடி ஹீரோவோட அக்கா சொன்னாங்க ஒன்று அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, ஸோ என்னையும் ஹீரோவும் ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லும்போது, அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதானே, அது ஏன் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க, ஓ ஒரு வேளைக்கு நான் ஹேட் ஆவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்களா, இப்படி லைஃப்பை வாழ்ந்தது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இல்லையான்னு சொல்லிட்டு பதிலுக்கு இங்கே ஹீரோயின் திட்டி விடுறான். அவளும் அதை பார்த்துட்டு, என்ன எனக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்கியா, ஃபர்ஸ்ட் நீ எப்படி இருக்குன்னு தெரியுமா, அது என்ன ஹேர் ஸ்டைலு ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயினும், என்ன நான் கேவலமாக இருக்கேனா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு நினப்பா, ஆனால் உங்களை பழகுனதை வச்சு சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப கேவலமாக இருக்கீங்க அழுக்காக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுவும் 2 பேரும் முடிய பிடிச்சிக்கிட்டு. ஸோ அப்போ காயங்களோட சேஃப்டிக்குன்னு 2 போலீஸ் இருப்பாங்க. இவங்க பொறுத்த சண்டையெல்லாம் அவங்க ஸ்டாப் பண்ணாமல் 2 பேரும் நல்லா சண்டை போட்டுட்டு இருந்தால் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கூடவே இதில் ஹீரோயின் தான் வின் பண்ணுவான்னு வேற பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம காஃபி குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே ஹீரோயின் நல்லா காயங்க போட்டு அடி வெளுத்துட்டு இருக்கா. இது வரைக்கும் செஞ்சதுக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து இந்த டைம் கரெக்டாக காயங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அந்த அக்யூஸ்டோட கேங்க அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ ஹீரோயினை தூக்கி போட்டுட்டு அவளை கூட்டிகிட்டு போகும்போது அவளும் நீங்கள் அந்த அக்யூஸ்ட் கூட சேர்ந்த ஆள்க தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி ஹீரோயினுக்கும் அந்த கேஸை பற்றி தெரியும், ஸோ உங்களால் தானே என்னோட ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு காயங்க காப்பாற்றி விட்டுட்டு இப்போ அந்த அக்கிஸ்டோட சேர்ந்த ஆட்கள் கூட ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்கான். அவங்களும் சரி காயங்க தான் கிடைக்கல, இந்த பொண்ணை தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ காயங்கும் ஹீரோயினை கடத்தது தெரிஞ்சதும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோட தான் போய் சொல்கிறாங்க. ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி போனால் ஃப்ரெண்ட் தான் ஸ்டாப் பண்ணி ஹீரோயினை எங்கே கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியாது, ஸோ நம்ம இதை பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோவை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் அந்த அக்யூஸ்டை பார்த்தோன்னா லாயர் காயாங்க தூக்கிட்டு வர சொன்னால் வேற ஏதோ ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கீங்கடா என்னடா நினச்சிட்டு இருக்கீங்கன்னு திட்டுனா, இல்லை அந்த காயங்க மேடம் கூட தான் இந்த பொண்ணும் இருந்தால் ஒரு வேளைக்கு அவங்களோட தங்கச்சி நினச்சிட்டோன்னு சொல்லும்போது, தங்கச்சியா அப்படின்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை பார்க்கறதுக்கு தான் வராங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு முறை சஞ்சுன்ட்ட தான் இந்த அக்யூஸ்ட் பிரச்சனை பண்ணப்போ ஹீரோயின் அதை கேட்டு சண்டை போட்டிருப்பாங்களா. ஸோ 2 பேருக்கு யாருங்கிறது தெரியுது. அவனும் இது ஹீரோவோட ஒய்ஃப் தாங்கிறப்போ பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவுக்கு தான் கால் பண்ணுறான். ஹீரோவும் நீ ஹீரோயினை கடத்திட்டு வந்துட்டு தானே, அவள் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, அவளுக்கு என்ன நாங்கள் கடத்திட்டு வந்தது மட்டும்தான் மிச்சம், அவள் நல்லா தான் இருக்கா, அவளோட முடியோ அவளோட தலையை தொட்டா கூட நான் உங்களை சும்மா விட மாட்டேன், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டினா, ஐயோ நீ மிரட்டினதுக்கு நான் பயந்துட்டேன், என் கூட உன்னோட ஒய்ஃப் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் இங்கேருந்து பொறுமையாக எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் போயிடுவோம், ஸோ அது வரைக்கும் மட்டும்தான் உன்னோட ஒய்ஃபை நாங்கள் வச்சுருப்போம், ஸோ உன்னோட ஒய்ஃபை பற்றி நீங்கள் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் பேசின கேப்பில் ஹீரோட ஃபோனில் வச்சு அவன் பேசின இடத்த ட்ராக் பண்ணிட்டாங்க. ஸோ அது தெரிஞ்சதும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ ஃபஸ்ட்டு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துடுறாங்க. பட் இந்த அக்கீஸ்டோட கேங் கரெக்டாக அந்த இடத்துல வந்து கிளம்பி போகிறாங்க. ஹீரோயினும் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆக்டிங்கை போட்டு தான் எனக்கு வயிறு வலிக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு, ஆனால்
அந்த அக்யூஸ்டு என்ன என்கிட்டயே நடிக்கிறியா, ஒழுங்காக அமைதியாக இருந்துருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டுறான். கூடவே ஏதோ ஒரு இங்கிலீஷ் புக் ஒன்று எடுத்து வச்சுருப்பாங்க போல், இது எவன்டா படிக்கிறதுன்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஆள்கிட்டலாம் கேட்கும்போது, நம்ம நீ அமெரிக்கா போனால் அங்கே போய் நம்ம இங்கிலீஷ் பேசணும்ல சொல்லும்போது அவங்க கூட இருக்கிறவங்ககிட்டலாம் பேசி சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் மட்டும் தனியாக நிற்பாங்க. ஸோ ஹீரோயின் இவங்க கண்ணில் படாமல் ஓடணும்னு ஓடிடுவாங்க. கூட இருக்கவங்களும் பார்த்தோன்னே ஹீரோயினை துரத்திட்டு வருவாங்க. ஹீரோயினும் ரொம்ப தூரம் ஓடி போவாங்க. கரெக்டாக அந்த டைமில் முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கும். அது யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். ஸோ ஃபைனலாக ஹீரோயின் ஹீரோ கூட சேர்ந்துருவாங்க. அந்த டைம் அந்த சைடு எல்லாம் அக்யூஸ்டோட கேங்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் இப்போ இவங்ககிட்ட ஃபைட் பண்ணலான்னு சொல்லி வருதப்போ இப்போ ஹீரோ என்னன்னா, இப்போ நான் மட்டும் இவங்கள பார்த்துக்கிறேன், நீங்கள் இருந்து தப்பிச்சு போயிருன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் என்னால் தனியாலாம் போக முடியாது, உங்கள் கூட தான் இருப்பேன்னு சொல்கிறதுக்கு, இல்லை நான் சொல்கிறத கேளு, இப்போ நீ கண்டிப்பாக தனியாக போய் தான் ஆகணும், இவங்களை நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ. அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமானது உன்ட்ட நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உன்னை எனக்கு பிடிக்கும், உன்னை நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கேங்ஸ்டர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஹீரோயினும் அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்துருந்தாங்க. ஸோ ரோட்டுக்கு வந்ததும் அங்கே போகிற வர காரெல்லாம் ஸ்டாப் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ண சொல்லி. ஆனால் யாருமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஹீரோயினும் ஹீரோக்கு ஏதாட்டும் ஆகிருமோன்னு சொல்லி பயத்தில் அந்த டைம் கரெக்டாக ஒரு பெரிய வேன் வரும். ஸோ என்னன்னாலும் சரின்னு சொல்லிட்டு வேன் முன்னாடி போய் நின்றுதாங்க. கரெக்டாக அந்த வேனும் அவன் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என்னோட ஹஸ்பண்டுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்களோட ஹெல்ப் கேட்காங்க. ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே மல்யுத்த வீரர்கள். ஸோ அப்படியே இங்கே ஹீரோவை பார்த்துட்டோன்னா அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருந்த எல்லாருமே இப்போ ஹீரோவை மட்டும் தனியாக போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ரொம்ப அடி வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த டைம் கரெக்டாக வேன் நிறைய அந்த மல்யுத்த வீரர்கள் வந்து இறங்குறாங்க ஹீரோயின் கேட்ட ஹெல்ப்னால. ஸோ அவங்க வந்து இந்த கேங்ஸ்டர் எல்லாம் ஒரு தூசி மாதிரி தட்டி விட்டுருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நல்லா பல்காக இருக்காங்க. ஸோ இந்த டைம் தான் போலீஸும் வராங்க. ஸோ ஃபைனலாக அந்த கேங்ஸ்டர் கேங்கையே இங்கே எல்லாருமே பிடிச்சிருந்தாங்க. மல்யுத்த வீரர்களும் போகும்போது ஹீரோவை பார்த்துட்டு, உங்கள் ஒய்ஃபுக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு, ஏன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு வர போகிறாங்க. ஸோ எல்லோரும் போனதும் ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் தனியாக இருப்பாங்க. அந்த டைமில் அந்த கேங்கில் இருந்த ஒருத்தன் மட்டும் தப்பிச்சிட்டான் போல. அவன் ஸ்ட்ரெயிட்டாக காரில் கொண்டு வந்து இவங்களை ஏற்றலான்னு சொல்லிட்டு வரான். ஹீரோ என்னன்னா ஹீரோயினை தள்ளி விட்டுருந்தாங்க. ஸோ கார் ஹீரோ மேலே ஏறிச்சா என்னங்கிறத தெரில. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் கண் முழிக்காங்க. முழிச்சதும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவை தான் தேடுறாங்க. எல்லா பக்கமும் தேடிட்டு வரதப்போ நம்மளுக்கு ஹீரோ கட்டுறாங்க, எதுவும் அவளை கையில் தான் அடிபட்டுருக்கு போல். ஸோ ஹீரோயின் தேடிட்டு வரதை பார்க்குற ஹீரோவும் சும்மா ஒளிஞ்சுக்கிடுவோன்னு சொல்லிட்டு இருக்கிற பெட்ஷீட்டை எடுத்து போத்திக்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் இது ஹீரோட பெட்டு தான் தெரிஞ்சதும் எங்கே ஒரு வேளைக்கு ஹீரோ இறந்துட்டாங்களோன்னு சொல்லிட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. கூடவே நான் உங்கள்கிட்ட லாஸ்ட் வரைக்கும் சொல்ல முடியாமல் போயிட்டு, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீங்கள் தான், நான் உங்களை தான் காதலிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோவும் உண்மையாக தான் சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் இவ்வளோ நேரம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்ததுக்கு ஹீரோ மேலே கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் இப்போ பொறுமையாக, ஆமாம் நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னீங்க, அது உண்மை தானா, அப்போ அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு, அந்த புக்கு, அந்த இடிச்சது எல்லாமே நான் சொல்லிட்டு ஹீரோவும் கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு சொல்லி 2 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோவோட ஹையர் ஆஃபீஸர்ஸ்லாம் ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. கூடவே எதுக்கு தனியாக நீ போன அந்த கேங்ஸ்டரை பார்க்கறதுக்காக, இனி இப்படியெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி ஹீரோவை கொஞ்சம் திட்டிகிட்டு இருக்காங்க. பின்னாடியே கிராமத்தில் இருந்து பெரியவங்க எல்லாருமே ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ இதை பார்க்குற ஹையர் ஆஃபீஸர்ஸ், பார்த்தியா உன்னால் உன்னோட ஃபேமிலிஸ் தான் கவலைப்படுறாங்க, இனி அப்படிலாம் செய்யாதுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி திட்டும்போது அங்கே இருக்கிற ஒரு பெரியவர் மட்டும் என்னென்னா அந்த ஹையர் ஆஃபீஸரை பார்த்துட்டு, ஆமாம் அவன் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டான், நியாயத்துக்கு எது சரியோ அதை தானே செஞ்சுருக்கான், எல்லாம் இந்த நாட்டுக்காக தானே செஞ்சுருக்கான், நீங்கள் எங்கள் முன்னாடி இவனை திட்டுனா என்ன அர்த்தம்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. கூடவே உங்களை மாதிரி ஆட்கெல்லாம் பார்க்குறப்போ நம்ம நாட்டோட ஃப்யூச்சரை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் இவங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தாத்தாவும் ஹீரோவை பார்த்து பேசுகிறாங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோவோட அக்கா என்னென்னா வேணும்னே இது எல்லாமே ஹீரோயினால் தான் நடந்துச்சு, இல்லைனா ஹீரோக்கு இந்த நிலைமையே கிடையாதுன்னு சொல்லும்போது, என்ன இதுக்கும் ஹீரோயினுக்கு என்ன சம்மதம் அப்படின்னு சொல்லி தாத்தாவும் கேட்க, ஆமாம் தாத்தா நான் கேள்விப்பட்டேன், இவளால் தான் ஹீரோக்கு இப்போ இந்த நிலைமைன்னு சொல்லும்போது ஹீரோவும் அப்படிலாம் இல்லை தாத்தான்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. தாத்தாவும் ஹீரோயினை நினச்சி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஹீரோ என்னென்னா, ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே கவலை அக்காவும் நினச்சி தான் தாத்தா, அவள் நான் மேரேஜ் ஆனதுலேருந்து ரொம்ப பிஸியாக நாங்கள் என்னெல்லாம் பண்ணணுங்கிறது தான் கவனிச்சிட்டு இருக்கா, பேசாமல் அவளுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லும்போது தாத்தாவும் ஹீரோட அங்கிளும், ஆமாம்மா நாங்களும் அதை தான் திங்க் பண்ணோம், அதான் உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்களே, ஸோ அவன்கிட்ட வேற நாங்கள் பேசலான்னு இருக்கோம், உன்னோட அக்காவை அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோட அக்காவுக்கும் நம்ம எதை சொன்னால் எது வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க ஹீரோ மேலே. ஸோ கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறப்போ டாக்டரும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அனுப்புகிறாங்க. கூடவே நீங்கள் இப்போ தான் மேரேஜ் ஆகியிருக்கீங்க, ஸோ உங்களுக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கும் அது புரியாமல் என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவே இல்லை இல்லை நாங்கள் பார்த்துக்கிடுறோம் டாக்டர்னு சொல்லி டாக்டர் அனுப்பி வைக்காங்க. ஸோ இந்த டைம் கரெக்டாக இவங்கள பார்க்கறதுக்காக காயாங் வந்திருக்கா. ஸோ இது வரைக்கும் என்னால் நிறைய பிரச்சனை வந்துட்டு அதுக்கு சாரி, எனக்குள்ளே இருந்த வழியை தான் நான் அப்படி எல்லாமே செஞ்சுட்டேன். ஸோ நான் செஞ்சதுக்கும் உங்கள்கிட்ட எல்லாமோ பேசினதுக்கு என்னை மன்னிச்சிருக்கவங்கன்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இதெல்லாம் ஹீரோயின் நம்பிட்டு மறுபடியும் இங்கே காயாங்க வந்து மீட் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட நான் பெருசாக சண்டை போட்டுட்டேன், என்னை மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லும்போது நீ சரியான ஆள் தான், என்னை விட நீ கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருக்க. எங்கே அந்த கேங்ஸ்டர் என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்னை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ வருவான்னு தெரிஞ்சு அதனால் வேணும்னே நீ அந்த கேங்ஸ்டர்கிட்ட மாட்டிட்டு உன்னை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ வந்திருக்கான் அப்படி தானே, பரவாயில்ல ஃபஸ்ட் இந்த உன்னோட ஹேர் ஸ்டைலை மாற்று, அது சுத்தமாக உனக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து திமிரா பேசிட்டு போகிறா. ஹீரோயினுக்கு இது திருந்தாதுங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ அங்கேருந்து ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு கிளம்பி போகிறப்போ இந்த டைம் கரெக்டாக ஹீரோயினை பார்த்துட்டு இப்போ நம்ம ரியலாகவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கோம், நான் இப்போ எந்த ரூமில் ஸ்டே பண்ணணும்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயின் கொஞ்சம் தயங்குறத பார்த்துட்டு சரி பரவாயில்ல நீ அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் ஹீரோயினும் அப்படியே பிக்கப்பட்டுட்டு இல்லை உங்களோட பிள்ளை ஒதுக்கிட்டே என்னோட ரூமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போகிறாங்க. பார்த்தோன்னா இவங்களுக்கு முன்னாடி ஹீரோவோட அக்கா அங்கே தொந்தரவு தரதுக்காக வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டால் இவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஸோ நான் போய் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தாத்தா என்னை அனுப்பி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் பிரித்து வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. ஹீரோ இதை பார்த்துட்டு நீ எத்தனை நாளைக்கு இங்கே இருப்பேன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் 2 பேரும் எப்போ நல்லா இருக்கீங்கன்னு தோணுதோ அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சு போச்சு இவ இப்போதைக்கே போக மாட்டான்னு சொல்லிட்டு சரி 2 பேரும் அவங்கவுங்க ரூமில் போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்த வேலையை சிறப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருதான். ஸோ அவங்க 2 பேரும் கிடைக்கிற கேப்லலாம் ஒன்று சேரலாம் பேசலான்னு ட்ரை பண்ணால் கூட ஹீரோவோட அக்கா விடுதாப்லே இல்லை. ஸோ ஹீரோவும் பொறுமை தாங்க முடியாமல் இப்போ நாங்கள் நல்லா தான் இருக்கோம், நீ ஏன் திரும்ப போகக்கூடாதுன்னு சொல்லும்போது என்ன நான் என்னமோ இங்கே இருந்துக்கிட்டு உங்களுக்கு தொந்தரவு தருந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஆமாம் நீ தொந்தரவு தான் தந்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாகவே ஹீரோ சொல்கிறாங்க. அதுக்கு அவளும் என்ன இப்படி சொல்கிறேன், உனக்காக தானே நான் இது எல்லாமே செஞ்சுட்ருக்கேன், ஆனால் நீ என்ன தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அழுது ஒரு ஆக்டிங்கை போடுறா. பக்கத்தில் இருக்க ஹீரோயினும் இல்லை அவங்க அந்த விதத்தில் சொல்ல, நீங்கள் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்கணுமோ அப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஆமாம் இப்போ எதுக்கு ஹீரோயின் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான்னு தான் ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதுங்க நடந்தது எல்லாத்தையுமே இப்போ தன்னோட ஃப்ரெண்ட்டை போய் சொல்லும்போதே இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்னன்னா வேணும்னா நான் உன்னோட அக்காவை பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் உங்களோட டைமை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்து ஹீரோவோட அக்காவை எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆர்ட் கேலரிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த கேப்பில் ஹீரோயினும் நல்லா அவுட்டிங் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க டேட் பண்ணிக்கிட்டு. ஸோ இந்த டைமில் ஆர்ட் கேலரி இருக்கிற இவங்க 2 பேரில் ஹீரோட ஃப்ரெண்ட் என்னன்னா ஹீரோட அக்காவை பார்த்துட்டு அம்மா இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீ இன்னும் ஹீரோவோட வீட்டில் ஸ்டே பண்ணுறதா இருக்கேன்னு சொல்லும்போது இல்லை இன்னும் ஹீரோக்கு உடம்பு சரியாகலை, ஸோ சரியானதுக்கப்புறம் தான் நான் போவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டும் இல்லை இப்போ ஹீரோ நல்லா தான் இருக்கான், அது மட்டும் இல்லை அவங்க 2 பேரும் புதுசாக மேரேஜ் ஆனவங்க, அவங்க கூட இருக்கிறது உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலையான்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தான் ஹீரோவோட அக்காவுக்கு கொஞ்சம் டவுட் வருது. என்ன நீங்கள் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது இப்போ பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஹீரோ இதெல்லாம் செய்ய சொன்ன மாதிரி இருக்கேன்னு சொல்லும்போது இல்லையே ஹீரோ இதை பற்றிலாம் என்கிட்ட ஒன்றுமே பேசினது கிடையாது, நான் தான் கேட்குறேன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோட அக்காவுக்கு கொஞ்சம் டவுட் வந்துட்டு ஸோ அதனால் ஹீரோ ஃப்ரெண்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ கால் பண்ணிவிட்டு உன்னோட அக்கா என் கூட இருப்பாளா என்னங்கிறது எனக்கு தெரியல, நீ பேசாமல் ஏதாட்டும் ஒரு ஹோட்டலுக்கு பேர் அதான் நல்லது அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஹீரோவும் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு ஹோட்டல் ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க. ஸோ 2 பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஹீரோவும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு ஹீரோயின் பக்கத்தில் போகிறாங்க. அப்போது ஹீரோயினோட கண்ணுக்கு ஹீரோ என்னமோ ஏதோ ஒரு மிருகம் மாதிரி தெரியுறாங்க. ஸோ ஹீரோ பக்கத்துலேயே போகாமல் தள்ளி தள்ளி ஓடி போகிறாங்க. ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரத்துக்கு மேலே ஹீரோயின் என்னென்னா ஹீரோவை எட்டி மிதிச்சிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், மறுபடியும் 2 பேருக்குள்ள சண்டை வந்துட்டு அதே சண்டையோட வீட்டுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோவோட அக்காவே வந்துட்டாங்க. ஸோ அவங்க முன்னாடி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்னை பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு என்னை வச்சு மிதிச்சு தள்ளுறேன்னு சொல்லும்போது ஆமாம் உங்களை பிடிக்கல இப்போ அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு தனியாக ஒவ்வொருத்தர் ரூமை பார்த்து போயிருந்தாங்க. ஸோ இதை பார்க்குற ஹீரோவோட அக்காவுக்கு சரி இனி நம்ம இங்கே இருக்க வேண்டாம், இவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க, இனி சேர்றது கஷ்டம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோ நேற்று ஹீரோயின் நடந்துக்கிட்டதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் இன்னும் சின்ன பொண்ணாக தான் இருக்கா, கண்டிப்பாக நான் அவளுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை எனக்கு பிடிக்கும், நான் லவ் பண்ணுறேன், ஆனால் ஏன் ஹீரோ என்னோட பக்கத்தில் வசல எனக்கு பயமாக இருக்குது, எதுக்கு நான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு குழம்பி போயிருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வந்து கால் வருது. மேட்ருன்னா இவங்களோட ஸ்கூல் டீச்சர் மேரேஜ் ஆகாமல் இருந்திருப்பாங்கல்ல, ஸோ இப்போ அவங்களுக்கு மேரேஜ் கன்ஃபார்ம் ஆகிருக்கு போல். ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் டீச்சர் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த டைம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களோட ஃபியான்சி கூட பேசுறதுக்காக போயிடுவாங்க. ஸோ ஹீரோயின் இப்போ டீச்சர்கிட்ட கேட்பாங்க உங்களுக்கு இதெல்லாம் நினச்சி பயமா இல்லையான்னு சொல்லும்போது பயமா எதுக்கு பயமாக இருக்க போகுது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்டிங் நைட்டா, அப்போ இது வரைக்கும் உங்களுக்குள்ளே எதுவுமே நடந்து கிடையாதா, கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகி போய் தாண்டி போகுது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் ஷாக்கில் கேட்டால்
ஹீரோயினும் ஏன்னு தெரில எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு டீச்சரும் கண்டிப்பாக நீ சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணிட்ட, உனக்கு பயமாக இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் உன்னோட லைஃப்பில் இன்னொரு பாதி அவங்கள தான் நீ உண்மையாக லவ் பண்ணுற, எப்பவும் உன் கூட இருக்கணும்னு நீ திங்க் பண்ணனா தயங்காமல் உன்னோட லைஃப்பில் இந்த ஸ்டெப்பை எடுத்து வை, எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இங்கே டீச்சர் அட்வைஸ் கொடுக்க இங்கே ஹீரோயினுக்கும் சரின்னு தான் படுது. அப்படியே நைட்டு வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயினா சின்னதாக ஒரு கிஃப்ட் ஹீரோயினுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நான் நேற்று ரொம்பவே அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் பரவாயில்ல, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் எந்த அளவுக்குனாலும் வெயிட் பண்ணுவேன், நம்மளுக்கு இன்னும் டைம் நிறையவே இருக்குது, அதுக்காக தான் நான் இந்த டைம் அவனுக்கு கிஃப்டாக தரேன்னு சொல்லி கொடுக்காங்க. ஹீரோயினும் அதை பார்த்துட்டு டீச்சர் தந்த அட்வைஸையும் மனசில் எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஹீரோ ரூமில் தூங்க போவாங்க. அந்த டைம் ஹீரோயினே ஹீரோவோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான், 2 பேருக்குள்ளேயும் ஒரே ரொமான்ஸு. அன்றைக்கி நைட் ஒன்றா தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா ஹீரோ அப்படியே ஒர்க்குக்கு கிளம்பிட்டு போயிட்டு இருக்கப்போ ஹீரோயினும் அப்படியே நினைச்சு ஹீரோவோட டையை மாற்றுறதும், டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போன ஹீரோ ரிட்டர்ன் வந்துட்டு ஹீரோயினோட கணத்தில் கிஸ் பண்ணிட்டு போகிறதும் 2 பேருக்குள்ளேயே ஒரே ரொமான்ஸ் தான் பெயிண்ட் இருக்குது. அது எந்த அளவுக்குனா ஹீரோயின் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குறதுக்கு போனால் அங்கே இருக்கிற எல்லா திங்ஸும் ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் பிங்க் கலரில் தெரியுது. இன்னொரு பக்கம் ஹீரோ காரில் போயிட்டு இருக்கிறப்போ சிக்னல்ஸில் இருக்கிற ரெட் கலர் லைட்டு கூட ஹீரோட கண்ணுக்கு பிங்க் கலரில் தான் தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு மூழ்கி போயிருக்காங்களாம். ஸோ இப்படி இருக்கிறப்போ திடீர்னு காயாங் ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு ஒன்று பேச வேண்டியது இருக்குது, அப்படி ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொல்லி அவள் ஹீரோயினை மீட் பண்ணதுக்காக போகிறான். இந்த மாதிரி டைமில் காயாங்க பார்க்கறதுக்காக ஹீரோட அக்கா வராங்க. ஸோ காயாங் இல்லைன்னு தெரிஞ்சதுமே காயாங்காக ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் இன்னொரு பொண்ணு என்னென்னா கையில் ஒரு ப்ரெசண்ட்டை கொண்டு வந்துட்டு இதை காயாங்கிட்ட கொடுத்துருக்கேன், அவளோட வெட்டிங்க்கு தான் என்னால் எந்த ப்ரெசன்ட்டும் பண்ண முடியல, ஸோ அவள் ரிட்டன் இங்கே வந்திருக்கான்னு தெரிஞ்சிச்சு, அதனால தான் அவளுக்கு இந்த ப்ரெசன்ட்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இப்போ ஹீரோட அக்கா வெட்டிங்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட எல்லா மேட்டரையும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ காயாங் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு டிவோர்ஸ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிய வருது. இன்னொரு பக்கம் இங்கே காயாங் எதுக்காக ஹீரோயினை மீட் பண்ண வர சொல்லியிருந்தானா, லாஸ்ட் டைம் ஹீரோட அக்காவை பார்க்க போன டைமில் தான் அந்த ஆள் கூட சண்டை போட்டுட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ ஹீரோட அக்கா கொடுத்த அந்த ஹெர்பல் மெடிசன் அங்கே தான் இருந்திருக்கும். ஸோ அதை இவ தான் எடுத்து வச்சிருப்பா போல, அதை ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக தான் வந்திருப்பா. அதில் என்ன இருக்குன்னு ஹீரோயினை பார்த்து கேட்கும்போது ஹீரோயினும் அது ஜஸ்ட் மருந்து தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியுது அது என்னன்னு, அவ்வளோ பெரிய ஃபேமிலியில் இருக்கிற ஒரே வாரிசை மேரேஜ் பண்ணதுனால அவங்க ஒன்று ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறது ஒரு வாரிசை தான். இதெல்லாம் திங்க் பண்ணுறப்போ ஹீரோ எனக்கு கிடைக்காதது நல்லது தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோயின் அதை பார்த்துட்டு என்னாச்சு இன்னைக்கு ரொம்ப ஃபார்மலாக ரொம்ப கேஷுவலாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, இப்பெல்லாம் நீங்கள் பேசுகிற ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பேசும்போது அந்த டைம் கரெக்டாக காயாங்கிட்டு ஹீரோட அக்காட்டிருந்து ஃபோன் கால் வருது. நான் இதே மாதிரி ரெஸ்டாரண்ட் தான் இருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி காயாங்கன்னு சொல்லிடுதா. அதை கட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டாக ஹீரோயினை பார்த்துட்டு இப்போ கூட பாரு ஹீரோவோட அக்கா தான் எனக்கு கால் பண்ணுறாங்க, இன்னுமே நானும் ஹீரோ செய்யணும் தான் அவங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்ச நேரத்தில் ஹீரோவோட அக்காவும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. இங்கே காயாங்கும் நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம்னு சொல்லும்போது எதை பற்றி, உன்னோட அமெரிக்காவில் நடந்த மேரேஜை பற்றியான்னு சொல்லி கோவத்தோடு கேட்காங்க. எவ்வளோ தைரியம் ஏன்ட்டே அதை இருந்து மறைச்சிருக்குன்னு சொல்லும்போது இப்பவும் காயாங்க என்னன்னா கொஞ்சம் கூட பயங்கிறதே இல்லாமல் ரொம்ப திமுறா சொல்கிறான். மறைச்சனா நீங்கள் என்கிட்ட அதை பற்றி கேட்டிங்களா என்ன, நான் உங்கள்கிட்ட மறைக்கிறதுக்கு, நீங்கள் என்கிட்ட கேட்கல நான் சொல்லலைன்னு சொல்கிறான். இப்போ கூட பாரு ரொம்ப ஃப்ராடு தனம் பண்ணிவிட்டு என்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ராடுக்கு மீனிங் என்னன்னு தெரியுமா, உங்களை ஏமாற்றி உங்கள்கிட்ட இருந்து ஏதாட்டும் வாங்கினா தான் அதுக்கு பேர் ஃப்ராடு, நான் அப்படி எதுவும் செய்யலைன்னு சொல்லும்போது இதுக்கு ஹீரோட அக்காவும் பாரு இவ்வளோ செஞ்சுட்டு உனக்கு உள்ள கொஞ்சமாட்டு பயம் இருக்கான்னு பாரு, இனி என் வாய் பேசாது என் கை தான் பேசுன்னு சொல்லிட்டு அவளை அடிக்கிறதுக்காக எந்திக்காங்க. அவளும் எங்கே சண்டை வந்துருமோன்னு சொல்லி பயப்படுறான். ஆனால் நடுவில் ஹீரோயின் என்னன்னா ஹீரோட அக்காவை பிடிச்சி எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறா. இதை கவனிக்கிற காயாங்கும் உங்களோட சின்னவர்லையும் என் மேலே பட்டா கூட இதுக்கு பதில் நீங்கள் வேறு விதத்தில் சொல்லணும்னு சொல்லிட்டு மிரட்டுறா. கூடவே ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், ஹீரோவை என் பக்கம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் நிறைய ட்ரை பண்ணேன், அது கூட பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு உங்கள் சொந்த தம்பி நடந்த மேரேஜை ஹீரோவும் ஹீரோயினும் பிரிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்த இஷ்டத்துக்கு இங்கே ஹீரோவோட அக்காவை திட்டி விட்டுட்டு கிளம்பி போயிருந்தா. இப்போ ஹீரோட அக்கா என்ன சண்டை போட விடலைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே கோப்பிட்டுட்டு கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு நைட் டியூட்டி இருக்கு போல, ஸோ டின்னருக்கு ஹீரோயினை போய் பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டேட்டாக வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ வந்து ஹீரோயின்ட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறப்போ கரெக்டாக பெரிய கொடுத்து விட்டேன் அந்த ஹெர்பல் மெடிசன் இருக்குது. ஹீரோயினை விட்ட அம்மா அது என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ஹீரோட்ட சொல்கிறதுக்கு வைக்கப்பட்டுட்டு இதை டெய்லி நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கையில் அந்த ஹெர்பல் மெடிசனை கொடுத்து விட்டுருந்தாங்க. ஹீரோவும் ஸ்ட்ரெயிட்டாக அதை ஆஃபீஸ்க்கு தான் கொண்டு வராங்க. ஆனால் அங்கே ஆஃபீஸில் பார்த்தோன்னா ஹீரோட அக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோட பேசணும்னு சொல்லிட்டு. இப்படி காயாங்க்கு மேரேஜ் நடந்துட்டு இப்படி சண்டை வந்துச்சு, ஆனால் உன்னோட ஒய்ஃப் எனக்கு சப்போர்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிடவே இல்லை. ஆனால் ஹீரோ கையில் இருந்த அந்த ஹெர்பல் மெடிசனை இங்கே கண்டுபிடிச்சிட்டான். அம்மா இது ஏன் நீ வச்சிருக்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் தான் தந்து விட்டா, அதையும் உன் கையில் இருக்கு, அது ஹீரோயின் தான் டெய்லியும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவப்பட்டு போகிறா. இதை கண்டிப்பாக பெரியவங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அடுத்ததாக கிராமத்துக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லா பெரியவங்ககிட்டையும் இப்படி நீங்கள் கொடுத்து விட்ட ஹெர்பல் மெடிசனை ஹீரோயின் சாப்பிடாம ஹீரோட்ட கொண்டு போய் கொடுத்துட்டான்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாருமே ஹீரோயின் மேலே கோவப்படுறாங்க. எப்படி உங்கள் மருமக இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. தாத்தாவும் அவள் தெரியாமல் பண்ணியிருப்பா,
மற்றபடி எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருந்தா. பெரியவங்க எல்லாருமே கோவப்பட்டு போகிறாங்க. சரி அவளை இந்த ஒரு முறை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற பெரியவங்களும் சரி உங்களுக்காக நாங்கள் ஒத்துக்கிடுறோம், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடியுது. ஸோ அது என்ன கண்டிஷன், அதனால் ஹீரோயின் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கிறத பொறுத்து பொறுமையாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஹை மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஹெர்பல் மெடிசன் ஹீரோட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சதும் ஹீரோட அக்கா கிராமத்தில் இருக்கிற பெரியவங்க எல்லாத்தையும் போய் சொல்லியிருப்பாங்க. பதிலுக்கு பெரியவங்களும் கோவப்பட்டுட்டு அதுக்கு பதிலாக ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்னென்னா, இப்போ ஹீரோயின் மாதிரி மற்ற ஃபேமிலியிலலாம் இருக்கிற மருமகளெல்லாம் வர வச்சு அவங்களுக்காக ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அதுவுமே ஹீரோயின் கையாலேயே சமைச்சு கொடுக்க சொல்கிறாங்க. அப்படின்னா உங்கள் மருமக மேலே இருக்கிற கோவம் போயிடும்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோயினும் ஸ்டேட்டாக கிளம்பி கிராமத்துக்கு வந்திருந்தாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு ஹெல்ப்புக்கு தாத்தா ஹீரோயோட அக்காவை ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களும் சமையல் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பட் இங்கே ஹீரோயினுக்கு தான் சமையலுங்கிறது அவ்வளோவா வராது. ஸோ எல்லாத்தையும் சொதப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படியே விட்டால் சரி வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோட அக்கா